பேசுறப்ப சொன்னாரு. ஏன் வரல நீங்க கேட்டீங்க. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அது வெளியே கல்வியாளர் விஷயத்துக்கு ரொம்ப கரெக்டா சொன்னாரு. விஷயம் என்னன்னா கூட்டாளி 15 வருஷம் ஆகலாம், கொள்கைவாதி 5 வருஷம் ஆகிறது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னொரு அவர் அதுக்கு தமிழ்நாட்டு உதாரணம் இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. நரேந்திர மோடி வந்து இந்த பிஜேபி அப்படின்னு நளின் மேத்தா எழுதின புக்கை படிச்சீங்கன்னா தெரியும். எப்படி மோடிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்கன்றது வந்து அப்படியே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும், பயங்கரமா இருக்கும். கடுமையா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இதுவும் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு புதுக்கு பேதாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அந்த பிம்பத்துக்கு இன்னைக்கும் மரியாதை இருக்கும். இதுல என்ன அப்படியே சொன்னாரு, இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்கறது வந்து அதுல வந்து கேஸ்ல இருந்து உதாரணம் சொல்றதை விட அவருடைய வாழ்க்கையில இருந்து உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கையெழுத்து போட முதலாவது கையெழுத்து போட எப்பயுமே போலாராம்னு தெரியும் உங்களுக்கு போலீஸ்ல. சரி போவோம், அவர் கூட இருந்து கையெழுத்து போட அப்படியே கிளம்பிடுவோம். 10 மணிக்கு கையெழுத்து 10 மணிக்கு கிளம்பிடுவாங்க. கிருஷ்ணகிரில இருந்து 3 நாள் ஆச்சு. கிளம்பிடலாம் 10 மணிக்கு. நாங்க வந்துட்டு அவர் வந்து நடனே ஆயிடுச்சு. போயிருந்தாங்க வெளியே வந்து நடனே ஆயிடுச்சு. அது வரைக்கும் நானே சரண்யா மேடம் எல்லாருமே நம்ம டீ கடையில் உட்காந்து நாங்க பேசுறோம். ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு வயசான ஒரு விவசாயி தான் இருந்தார். விவசாயி தான் நினைக்கிறேன். சரண்யா ஞாபகம் நினைக்கிறேன். எனக்கு லெஃப்ட் சைடு உட்காந்துருந்தாரு. அவங்க இப்படி உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு நேரம் கழிச்சு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நான் அதே பாலத்துக்கு போனீங்க, நல்லது வெளியே வந்தீங்க, அதுக்கப்புறம் 24 hours ஆக்சிடென்ட் தரேன்னாரு. மறுநாள் நீங்க போட்டு போனீங்க, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் கொண்டு வெளியே வந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு வெளியே வீடு சொல்றாரு. நான் கேட்டேன், உங்களுக்கு நியூஸ் பாத்தீங்களா? நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். ஏன் நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அன்னைக்கு கவர்மெண்ட் எந்த நிமிஷம் வாங்கினதாக போட்டாங்க. வராது 6வது பாயிண்ட்ல வெயில் ஆண்டு வருஷம் அந்த வெயில் ஆண்டுல வந்து சொல்லி செஞ்சார். இன்னைக்கு அந்த கேள்வி வந்துச்சு. அவர் அதுல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் 4 பேர் போறேன். அதனால சட்டத்தின் படிதான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சட்டத்தை மீறிதான், சட்டத்தை தாண்டிதான் இவங்க இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நமக்கு தெளிவாக தெரியுது இன்டிமிடேஷன் இது எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா இது இப்படித்தான் இருக்கும். திருமாவளவன் மாஸ்டர் சொல்றாருன்னா, வாய்க்கரிசி ஓட்டுக்கொண்டு என்னோடு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். பழனிபாபா வாய்க்கரிசி சொல்றதா இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல விழிப்புணர்வுள்ள இளைஞருக்கு வெண்காட்டு சிறைகள் வெண்ணிலா அறைகள் என்று சொல்லுவார். ஒரு நல்ல விழிப்புணர்வுள்ள உடன்பிறப்பிற்கு வெண்காட்டு சிறைகள் வெண்ணிலா அறைகள் என்று சிறை கம்பிகளுக்கும் தகவல்களுக்கும் பயப்படாத ஒரு நடந்தது. சரி விளக்கமா சொல்ல விரும்பல அப்படின்னா, அன்னைக்கு பூரா நடக்கக்கூடிய மாவட்டத்து விஷயங்கள் யாரும் முன்னாடிப்பா மாவட்டம் அதுக்குள்ளே அவர் கஷ்டம் கொடுத்தாங்க. சிறைக்கு போக சொல்லிருக்குது. சிறைக்கு போக சொன்னா கை ஒருத்தர் நிற்கிறான். என்ன மாதிரி ஒரு சீரை கிரியேட் பண்ணலாம் திருச்சி கேட்கிறாரு. திருப்பி வேற ஏதாவது நீங்க பேசுறதுக்கா? இல்ல நான் கஸ்டடி எக்ஸ்டென்ஷனுக்காக வாங்கிட்டு கஸ்டடி யாரும் எடுத்து வந்திருக்கேன், நீங்க பேசுறது நீங்க கொடுங்க அப்படின்னா அவங்க அவர் கான்பிடண்டா வந்துருக்காரு. எஸ்பி கான்பிடண்டா உட்கார்ந்துருக்காங்க. எஸ்பி வந்து சிறைக்கு போக சொல்ல நிற்கிறாங்க. எதுக்குன்னா இங்க முடிஞ்ச தூக்கிட்டு போகணும். டிஎஸ்பி அவங்களே தான் உட்கார்ந்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஐயோ ஆல்ரெடி எல்லாம் இருக்கிறார். போலீஸ் ஃபோர்ஸ் ஆர் தேர். அப்படி எப்படி அந்த மாநிலத்தில் பின்னாடி பிரச்சனை என்னன்னா, இங்க சட்ட ரீதியான விஷயங்களை சொல்வதை தாண்டி I have to encourage you மாறி நம்ம டிமாரலைஸ் பண்ண ஒரு நோக்கம். சைதாப்பேட்டை ஜெயில வந்து அவர் பார்த்து வெளியே வந்து நிற்கும் போது இதே மாதிரி இணையத்தில் களமாடக்கூடிய 5 உடன்பிறப்புகளை பார்த்தேன். அவருடைய கண்களில் முகத்தில் தெரிந்த அந்த சோகமும் அந்த அதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜியை போல நம்மளும் ஒரு நாள் அமைச்சர் ஆகணும் ஆசை இருக்கு. இருக்கணும் என்ன இருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நம்மளும் சரிபார்க்கணும். It's quite simple. Please give a big round of applause for them. எவ்வளோ நம்ம சோசியல் மீடியால வந்துட்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்ம வந்துட்டு ஓகே போலீஸ் வந்துட்டு அவங்களுடைய வரம்பு மீறி சட்டத்தையும் மீறி ஆளுங்கட்சி பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் போலீஸ் வந்துட்டு இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எதிராக ஒரே ஒரு வந்து நிற்பாங்க அந்த லீகல் டீம் தான்.
ஸோ இதுல இருந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் என்னைக்குமே வந்துட்டு உறுதுணையா அவங்க வந்து கூட இருப்பாங்கன்றது மாற்றுறது இல்லை. பட் சோசியல் மீடியா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம 2023 இருக்குமா விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் கொடியேற்றின நாள்ல இருந்து இந்த நொடி வரையும் விஜய் அவர்களை கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க எல்லா விஷயத்துலயுமே. அப்பெல்லாம் நம்ம அப்பொழுதே அடிச்சிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், சார் நமக்கு எதிரி விஜய் தான், நீங்க தேவையில்லாம போய் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப இவன் ஒருத்தன் பைத்தியக்காரன், ஏன்னா அதிகம் போய் எப்படா எதிரியா வரும் அப்படின்னு சீரியஸா சொல்றேன். நம்மளெல்லாம் இலக்கமா பார்த்தாங்க. நான் விடாம வீடியோ போட்டுட்டே இருப்பேன். கமெண்ட்ல திமுக காரனே வந்து திட்டுவாங்க, டேய் இவனுக்கான வேலை போட பிள்ளடா அப்படின்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து காலம் அப்படியே மாறிடுச்சு. உண்மையாவே நான் சொன்னது வந்து அப்ப நம்பல. இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல எங்க கட்சிக்காரங்க வந்துட்டு அன்றே கணிதா ரம்பாந்தம் அப்படி மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. ஒருத்தர் கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டாங்க கிராமத்துல. எங்க ஊர்ல 2 பேர் டீமோட வந்தாங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டோன்னே அவன் இன்ஸ்டாகிராம்ல வந்து புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பின்தங்கிய ஊர் எங்க ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னா சோசியல் மீடியால யாரும் அந்த அளவுக்கு கிடையாது. பேஸ்புக்ல மட்டும் தான் இருப்பாங்க. அதுவும் பழைய காலத்து 60s 50s அந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு ஹார்ட்டிங் விடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாவர பாட்டி தாத்தா வரைக்கும் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு லைவ் அப்டேட்ஸா இருக்காங்க. அது ஒரே காரணம் வந்துட்டு நம்மளுடைய கேஸ் அவர் ஆதார வக்கீல்னால மட்டும்தான். சோ அத இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோசியல் மீடியால வந்து ஒருத்தனை வந்து உச்சத்திலையும் கொண்டு போய் வைக்கும், பாதாளத்திலயும் வந்து வைக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றதுதான் பார்க்கணும். எனக்கு பர்சனலா வந்துட்டு இந்த சோசியல் மீடியா ஏன் யூட்டிலைஸ் பண்ணணும்னா, கட்சியில எங்க குடும்பத்தோட உழைப்பை வந்து வெளியில காட்டணும், எங்க அப்பாவோட உழைப்பை காட்டணும் அப்படின்ற ஒரே மோட்டிவ்னால தான் சோசியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூட்டிலைஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் சுயநலமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பொதுநலமா அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியமா அந்த மீட் வந்து இது பண்ணது. சரி, இதை நாங்க பல பெரிய இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கலாம்னு பார்த்தா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா, முதல்ல ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வந்து ஒரு இம்பாக்ட் கொடுப்போம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவோம். ஏன்னா அல்காரிதம் படி டிவி காரங்க பண்றது வந்து ஒரு கும்பலா இருந்து இப்ப சரணை போட்டு டார்கெட் பண்றாங்கன்னா எல்லாரும் சரணை தான் நீ டார்கெட் பண்றாங்க. ஹரிய டார்கெட் பண்றாங்கன்னா நீங்க ஹரிய தான் டார்கெட் பண்றாங்க. அல்காரிதம்ல ஃபுல்லா போகுது. ஆனா நாம எப்படி இருக்கோம்னா, ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விஷயம் டார்கெட் பண்றதால செதறி போய் கிடக்கிறதால அந்த வந்து அந்த பபுள்குள்ளேயே நம்ம வரமாட்டேங்கிறோம். அப்ப அந்த பபுள்குள்ள சேரணும்னா நாம எல்லாம் ஒன்னா இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணா அடுத்து என்ன நடக்கும்ன்றத இது பண்ண போறோம். இங்க யாரும் ஸ்பீக்கர், யாரும் லிசனர் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த இது வைங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நம்ம எடுத்துக்க போறோம். இங்க இருந்து என்ன கருத்துக்க போறோம்னா, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். எப்படி ஒர்க் பண்ண போறோம்ட்டு இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு ஆள் இங்க உள்ள கூட்டு வரணும். இன்ஃபுளுசர் மாதிரி இருக்கால, அதுதான் இங்க முக்கியமா பேச போறோம். அதுக்காக தான் இந்த மீட்டே வந்து ஆரம்பிச்சது. ஸோ இது இங்க தாம்பரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட பெரும் இதுவா இருந்துச்சு. ஸோ அதுக்கான இதுதான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு, என்ன பேசுறீங்க, யாராலும் டிஸ்கஸ் பண்ணலாம். மைக் அவங்க கிட்ட வரும். தேங்க்யூ. நம்மளோட பார்ட்டிக்குள்ளேயே வந்து ஒரு அரசியல் கட்சியாகவோ நம்ம அப்படியேங்கிறத தாண்டி ஒரு கம்யூனிட்டியா நம்ம பில்ட் பண்ணணும். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. அதான் நம்ம ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகி நம்ம ஒர்க் பண்றோம்ன்றத அப்ப என்ன ஆகும்னா, இட்ஸ் லைக் பேரலி நம்ம இன்னொரு இம்பாக்ட் கிரியேட் பண்றோம். நம்ம வந்து இன்னொரு ஒரு இப்போ கல்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இப்ப எல்லாருமே நடந்துகிட்டு இருக்குது. யாருமே வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டாவோ இப்ப நடந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை பார்த்தோம், மேனிஃபெஸ்டோஸை பார்த்தோம், ஓட் போடுறதை தாண்டி கல்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸா ஒன்று இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் ரீட்ரீவ் பண்ணணும். எதை ரீட்ரீவ் பண்ணணும்? கொள்கை சார்ந்து இயங்குறவங்கள, இந்த அரசினுடைய திட்டங்களை பார்த்து மதிப்பிடுறவங்கள, அரசினுடைய மேனிஃபெஸ்டோ பார்த்து ஒரு கவர்மெண்ட் செலக்ட் பண்றதை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் மோட்டிவா இருந்துச்சு ஜென்சிடிஎம்கே பொறுத்தவரை. பட் அது வந்து ஒரு ஃபார்மேட்ல வடிவமாய் போயிட்டு இருக்குது. அது எப்படின்னா வந்து ஒரு பொதுக்கூட்ட ஃபார்மேட் மாதிரியே மறுபடியும் அது மாறுது. அந்த ஒரு இடத்துலதான் வந்து நம்ம திருப்பி மாத்தணும் அப்படின்றதான் நம்மளோட மெயின் இனிஷியேட்டிவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து இது வந்து ஒரு காமனா ஒரு எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி
ஒரு 500-600 பேர் கிரௌடு கேதர் பண்ணி அவங்க எல்லாரும் ஒரு லொகேஷன்ல கொடுத்து வர வச்சு நம்மளே வந்து இந்த சோசியல் மீடியால பாக்குற கண்டென்ட்ஸே திருப்பி ஸ்டேஜ்ல பேசி அவங்க அதை லிசன் பண்ணிட்டு போயிட்டு ஸோ அது பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் அதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் அது நடந்துட்டு இருக்குது இருக்குமே எல்லா செக்டர்லயும். பட் நம்ம நெக்ஸ்ட் லெவல் எப்படி பண்ணோம், இப்போ வந்து ஒரு கார்பரேட் எப்படி இயங்குது, ஒரு கார்பரேட் கெட் டுகெதர் எப்படி ஆகுது, ஒரு எல்லாரும் ஒரு டர்ஃப்ல மீட் பண்றாங்க இல்ல வந்து ஒரு ஹோட்டல்ஸ்ல மீட் பண்றாங்கன்னா தே ஹாவ் எ நெட்வொர்க்கிங் தேர். இப்போ வெளியூர்ல இருந்து இப்போ இன்னொரு கம்பெனில இருக்காங்க, இன்னொரு B2B மீட்ஸ், B2B கனெக்ட் அப்படிலாம் நிறைய நடக்குதுல்ல. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது, அது மூலயமா வந்து சோசியல் மீடியால கனெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸ்க்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க, அது கார்பரேட்ஸ் அது அவங்களோட பிசினஸ்க்கும் அவங்களோட மற்ற கெரியர் ரிலேட்டட் திங்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ரூரல் ஏரியாஸ்ல பாலிடிக்ஸும் அர்பன் ஏரியால பாலிடிக்ஸும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகலன்றது நமக்கு இந்த எலெக்ஷன் நம்ம கிளியரா புரிய வச்சிருக்கு. ஏன்னா ரூரல் பேஸ்ட் கிராமங்கள் சம்பந்தப்பட்ட ஏரியால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் இருக்குது, சூப்பரா ஒர்க் அவுட் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே திருப்பி ஜெயிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் ஜெயிக்காத தொகுதிகள்ல கூட இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ விழுப்புரம் பக்கத்துல வானூர்ன்ற ஒரு தொகுதியா இருக்கட்டும், வேப்பனஹள்ளி தொகுதியா இருக்கட்டும், அதே மாதிரி வால்பாறை இந்த தொகுதியெல்லாம் வந்து டிஎம்கே எப்பவும் ஜெயிச்சது கிடையாது, இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ்ல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல ஒரு கட்டமைப்போட இருக்கு. பட் அர்பன் ஏரியான்னு வரப்ப அவங்கள வந்து நிறைய இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர்ன்றது மாறுது. எதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, ட்ரெடிஷனல் சோசியல் மீடியா. லைக் ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம வீட்டு வாசல்ல போயிட்டு அப்ரோச் பண்ணி அவளை ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், ஒரு ரேலி போறதா இருக்கட்டும், மேனிஃபெஸ்டோஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்படி நம்ம அவங்களை ரீச் பண்றதுன்றது அவங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அதுதான் வந்து ஒரு மெயின் இஷ்யூவா நான் பாக்குறேன். ஸோ இந்த ஜென்சி டிஎம்கேன்றது என்ன பண்ணணும்னா, we have to work on the places where we didn't work before. அதுதான் வந்து மெயின் மோட்டிவா இருக்கு நமக்கு. அதை தாண்டி வந்து எப்பவுமே திரும்ப 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 நம்ம பொதுக்கூட்டம் போடுறது, கூட்டங்கள் நடத்துறது, அது நடத்துறதுன்றதுனால வந்து திருப்பியும் பபுள்குள்ளதான் போவோமே தவிர இட்ஸ் நாட் கிரியேட் எ நியூ இம்பாக்ட். அது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கும், இல்ல அது எல்லாருக்கான கருத்தா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ட்ரூ, ஓகே, எல்லாருக்கான கருத்தா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சோசியல் மீடியால ஸ்ட்ராங் ஆகணும். அது பொதுவா வந்த ஒரு விமர்சனம். சோசியல் மீடியால கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அதை நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ வந்து நமக்கு ஓட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இப்ப இவங்க வந்து இந்த பார்ட்டி தான் ஓட் பண்ணாங்களா பண்ணலையான்றதே தெரியாத மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் இப்ப நடக்குது. நம்ம ஃப்ரெண்டாவே இருப்பாங்க, அவங்க எந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட ஒண்ணு சொல்ல அவங்க ஓட் பண்ணலாம். பட் அவங்களை எது ஒரு விஷயம் கன்வின்ஸ் பண்ணுது. இப்போ வந்து டிவிகேக்கு காமனா ஓட் பண்ண நான் போய் கேட்டேன் என்ன ஓட் பண்ணாங்க, மாற்றம்பாங்க, ஃபேன் பிடிக்கும்பாங்க. இல்ல இன்னும் மெஜாரிட்டியா சொன்னது எப்படியோ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாது, ஜெயிக்க மாட்டாங்க, சும்மா நான் ஒரு சப்போர்ட் பண்ணி போட்டு பார்க்கணுமே போட்டவங்க மெஜாரிட்டியா சொன்னாங்க. பட் டிஎம்கேக்கு ஓட் ஏன் போட்டீங்கன்னு நம்ம கேட்கிறப்ப அவங்க தே கேன் எக்ஸ்பிளைன். அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும், இந்த மேனிஃபெஸ்டோஸ் வந்து பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த கடைசி கவர்மெண்ட்ல வந்து இந்த எக்கனாமி வந்து இவ்வளவு நமக்கு டெவலப் ஆச்சு, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி விஷயம்ன்றது இப்ப வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றப்ப தே வில் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். அப்ப அந்த மோர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சரபிளா இருக்கணும். இப்ப நம்ம இன்ஃபுளுன்சரா இருக்கோம்னா, நம்ம சோசியல் மீடியால இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நம்மளோட கொள்கைகளுக்கு நம்ம ஏத்தவங்களா இருக்கணும், நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு செகண்ட் மெயின் ரீசன் என்னன்னா, we are going to answerable to the voters. So first நம்ம வந்து knowledgeable-ஆ நம்ம மாத்திக்கணும், நம்ம வந்து knowledge sharing பண்ணிக்கணும். ஸோ சோசியல் மீடியா தொடர்ந்து கனெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா ஸ்ட்ராங் ஆகணும், தென் இந்த கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிறது மூலம் சோசியல் மீடியா நம்ம எல்லாருமே கனெக்டடா இருப்பதன் மூலம் நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கலாம். நாலேஜ் ஷேரிங் எப்படி பண்றது, சும்மா ஒரு கூட்டமா எல்லாரும் வர வச்சு ஒருத்தவங்க பேசி ஒருத்தவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூ பேசினா ஆயிடுமா? சோ அப்படி கிடையாது, எல்லாரோடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ எல்லாருக்கும் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா கிறிஸ்டல் கிளியரா ஒரு 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் டைம் எடுத்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சஜஷன்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப நான் எதுக்கான இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆயிருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வேற என்னன்னா வந்து இந்த ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு கம்யூனிட்டியா இயங்குறதுக்கு நம்ம என்னென்ன ஆக்கப்பூர்வமா செயல்படலாம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து நம்மளுடைய வீக்னஸா பாக்குறீங்க, எதெல்லாம் பாசிட்டிவா பாக்குறீங்கன்னு யாரையுமே தனிப்பட்ட முறையில தாக்காம உங்களுடைய கொள்கை சார்ந்து உங்களுடைய அனுபவம் சார்ந்து வந்து எல்லாரும் பேசுறதுக்கான ஒரு களமா அது அமையுது. சோ வந்திருக்க எல்லாரும் இன்னொரு ஒரு முறை வருக 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 என்று வரவேற்கிறேன். வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. இப்போ எப்படி போயிடலாம், இப்போ நம்ம ரேண்டமா போயிடலாமா? யார் பேசுறாப்ப?
எந்த இடத்துல நம்ம லேகா வரும் பேசுறீங்களா? Yeah. வாங்க ஆ, உட்காந்து பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சாஷா பேசுறேன். என் பேர் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நான் ஒரு திருநங்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியும். இங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றேன், எல்லாருக்குமே சோசியல் மீடியாலயோ இல்ல பொதுவெளியிலயோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களோ இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோ இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களோ யாரா இருந்தாலும் நம்ம கட்சியை சார்ந்தோ இல்ல கொள்கை சார்ந்தோ ஏதாவது கேள்விகள் கேட்டா தெளிவா நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியும்னு நான் நம்புறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும். பட் ஆனா எந்த விஷயத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறதா. நான் பேசிக்கலா நம்ம தலைவருக்கு வந்து நான் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட் டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். தலையனை வந்து எனக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க, நான் கொடுத்தேன். அந்த ரிப்போர்ட்ல நான் கொடுத்திருந்த ஒரு விஷயம் கூட இந்த ஜென்சின்னு சொல்லல, ஜென்சிங்கிற டேர்மினாலஜி நம்ம இப்போ அதை வச்சு கூட்டியிருக்கோம், பேசிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம் வேலை. பட் ஆனால் நான் சொன்ன விஷயம், இளைஞர்களை ஒன்று திரட்டணும், அதிகமா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பகுதி லெவல்ல இருந்தே நம்ம வந்து இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரினா ஜென்சி, இப்போ ஜென்சின்ற டெர்மினாலஜி இருக்குல்ல, அதுல சொல்றேன். ஜென்சி கீழே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 20 பேர் 30 பேரை ஒன்று திரட்டி ஒன்னொன்னா தனித்தனியா பிரிக்கணும். அதை செக்ரிகேட் பண்ணி அதுக்கு ஒரு ஹெட், அந்த ஹெட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாபிக் டெய்லி. நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு, ரொம்ப ஸ்கேட்டர்டான டாபிக்ஸ்ல பேசிட்டே இருக்கோம். ரெகுலரா நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. ஆனா சூப்பரா பேசுறோம், தெளிவா பேசுறோம், கண்டென்ட் செம்மையா கொடுக்குறோம். பட் ஆனா அதை பண்ண தப்பு, எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா அந்த ஒரு டாபிக் மட்டும் அன்னைக்கு பேசணும்னா இன்னும் சூப்பரா ஹிட் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து. தப்பா கூட இருக்கலாம். அதை நம்ம இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன டாபிக் பேசணும்னா, இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு டாபிக் நான் பாக்குறது நீட்டை பத்தி இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். அப்படி டாபிக்னா எதுக்கு இந்த ஹைரார்கி சொன்னது இல்ல, ஒரு 20 பேரை நம்ம ஃபார்ம் பண்ணோம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லன்னு. அந்த ஹெட் வந்து அந்த இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க டாபிக் வந்து அந்த 20 பேருக்கு அனுப்புவார் வாட்ஸ்அப் குரூப்ல. உடனே அந்த 20 பேரும் அதுக்கான ஒன்னு வீடியோ முடிஞ்சா வீடியோ பண்ணி போடலாம், இல்ல கண்டென்ட் டைப் பண்ணியாவது இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த ஹைரார்கி சிஸ்டம் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. யாரும் பெரியவங்களும் இல்லை, யாரும் சின்னவங்களும் இல்லை. பட் அதுல ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அது வந்து கொஞ்சம் ஒரு இதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அது கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த ஒரு டாபிக் எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும். அந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ண முடியும்னா, நேற்று நான் சின்னதா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். நேற்று என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேர் அந்த குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரெகுலர் பேசிஸ்ல கண்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாலையும் போட்டுட்டே இருக்காங்க. அந்த 10 பேர் நம்பர் தான் எனக்கு நேற்று மீட் பண்ணவங்களுக்கு வந்து வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். மிச்ச பேரும் இன்னைக்கு போறதுக்குள்ள நம்ம எல்லாம் கூட அந்த குரூப்ல ஆட் பண்ணி அந்த டாபிக்கை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி இன்னைக்கு இந்த டாபிக் பேசலாம்னு பேசிட்டு காலையிலேயே பேசிட்டு கூட, இல்ல அந்த நேரத்துக்கு ஒரு 12 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த நியூஸை பத்தி எல்லாரும் இன்னைக்கு போட்டா கண்டென்ட் நல்லா இருக்கும், எல்லாரையும் போய் சேரும். சாதாரண மக்கள் கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லா மக்களும் போய் இந்த விஷயம் போய் சேரணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு அந்த மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ன்ற மீடியம். ஸோ அது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கருத்து. இதுக்கப்புறம் பேசும்போது நடுவில் வாய்ப்பு கிடைச்சாலும் நான் பேச ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுடைய இது சொன்னீங்க, ஜஸ்ட் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு இது கொண்டு வர்றது. பட் அதுலயும் எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கு. அப்போ என்னன்னா, இப்போ இது கலந்துரையாடுறதுனால ஒருத்தவங்க சொன்னதை அதுக்கு ஒரு ரீசனபிளா பண்ணிட்டா அதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா நீங்க அது கூட மாற்றி பேசலாம். அப்பதான் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம அவங்கள்ட்ட சொன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம். ஃபுல்லா ரவுண்டா இல்ல, அந்த எல்லாருமே ஃபோக்கஸ்டா ஒரு டாபிக்கை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த பாயிண்ட் வந்து வி ஆல் கோயின்சைட் நினைக்கிறேன். அது நம்ம நிறைய பேர் தனித்தனி குரூப்பாவே டெய்லி இதை பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல நான் வந்து இப்போ இதுல வந்து இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஹெட் அப்படிங்கிற அந்த அந்த ஹைரார்கி இந்த விஷயம் எல்லாமே நீங்க வந்து எந்த இதுவுமே இல்லாம சொல்றீங்கிறத ஏத்துக்க முடியுது. பட் ஸ்டில் இது இன்னும் எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது எப்படி போகணும்னா, கம்ப்ளீட்டா ஏஐ பேஸ்டா சென்டிமெண்ட் ட்ராக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து போகணும். இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஹியூமன் இதுல வந்து இந்த மேட்டர் நம்ம பேசணும்னா இதை நம்ம இன்னைக்கு கண்டிப்பா அடிப்போம் அப்படின்னு டிசைட் பண்றது வந்து இப்ப நம்ம யாரை ஃபைட் பண்றோமோ அவங்களுக்கு வந்து பத்தாது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் வெரி மச் எக்யூப்ட் டெக்னாலஜிக்கலி. ஸோ
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு டீமையும் உள்ள கொண்டு வரணுங்கிறதுல வெரி. ஸோ என்ன சென்டிமெண்ட் ட்ராக்கர் இன்னைக்கு என்ன இருக்கு, எந்த எந்த விஷயத்த வச்சு அவன் நம்மள அதிகமா அடிச்சிட்டு இருக்கான், ட்விட்டர்ல என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இன்ஸ்டால என்ன விஷயம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஆன்டிடோட் எதுன்னு ஒரு டாபிக்கை வந்து செலக்ட் பண்ணா இது எல்லாருமே அக்ரி பண்ணி வேலை செய்யறதுக்கு 100% இந்த மாதிரி ஒரு பேக்கப் ஒன்று வேணும். அப்பனா தான் பீப்புள் அது எல்லாருக்கும் ஒரு டேஷ்போர்ட் மாதிரியோ இல்லை ஒரு லாகின் மாதிரி இருந்துச்சு ரெகுலரா பண்றவங்கன்னா அதுல நம்ம உள்ள லாகின் பண்ணி பாக்குறப்ப ஓகே இன்னைக்கு இந்த மேட்டர் போயிட்டு இருக்கு, நம்ம யாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. அதுல கரெக்டா இன்னைக்கு இந்த மேட்டர் இருந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் ட்விட்டருக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போறேன்னா இதே தான் இன்ஸ்டால இந்த மேட்டர் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை தூக்கி அடிச்சோம்னா கரெக்டா இருக்குங்கிறது வந்து நம்ம அங்கேயே வந்துட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்கா வேலையா போயிட்டு இருக்கும் மோர் தேன் ஹைரார்கி அண்ட் ஹியூமன் பேஸ்ட் ஹைரார்கியை விட. பட் தட் இஸ் ஹவு திஸ் குட் பி ஃபாட் அப்படிங்கிறது மட்டும், ஏன்னா இதுதான் வாட் தே ஆர் டூயிங் இன் விஓசிஸ் ஆஃபீஸ் ஆர் எல்லாமே. ஸோ அவன் சென்டிமெண்ட் ட்ராக்கிங்கா பாக்குறான் இன்னைக்கு எந்த விஷயம், பிகாஸ் பாயிண்ட் இஸ் லைக் ஏன் நம்மளால இந்த ஒரு பாயிண்ட்ல கோயின்சைட் ஆக முடியல நிறைய நாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் தேர் யூசிங் ரஷ்யன் டிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ என்னன்னா ஒரு நாளைக்கு அவன் ஒரு குட்டி பாம் பெரிய பாம்லாம் போடுறது கிடையாது, அவன் வந்து 400 குட்டி புல்லட் அடிக்கிறான். ஸோ எல்லாருமே அந்த 400 குட்டி புல்லட்ல நம்ம ஸ்கேட்டர் ஆயிடுறோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. அப்ப 400 குட்டி புல்லட்ல எந்த புல்லட்டை கரெக்டா பிக் பண்ணி பெரிய பாம் போட்டு அடிக்கணும் நம்ம அப்படிங்கிறத பிக் பண்றதுக்கு நமக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இல்லாம நம்ம ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பேஸ்ட் எமோஷன்ஸ்ல மட்டும் இன்னைக்கு நீட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும், இன்னைக்கு வந்து கிளிசரத் தான் ஒர்க் அவுட் ஆகும், இன்னைக்கு வைகுண்டம் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டெசிஷன் எடுத்தோம்னா we are again going to get split. என்னன்னா ஏன்னா இப்ப எல்லாரையுமே போய் நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்ல முடியாதுன்னா நீங்க இந்த ஒரு டாபிக் மட்டும் தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஸோ என்னன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஏஐ பேஸ்டாவோ இல்லை கிளவுட் பேஸ்டா கொண்டு வந்தா அன்னைக்கு அந்த டாபிக்கை இந்த டைம்ல கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் டாபிக்கா பேசிடுவாங்க. அது இல்லாம அடுத்து வந்து அவங்களோட இஷ்டம், ஒரு 3 கண்டென்ட் அவங்க போடலாம், 4 கண்டென்ட் போடலாம், அவங்க அந்த புல்லட்ஸ்ல வேற ஒரு புல்லட் அவங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ உங்க கம்யூனிட்டி சம்பந்தமா ஒரு பிரச்சனை சாஷா மேம்னா அப்போ அவங்க அதை கண்டிப்பா அன்னைக்கு பேசி ஆகணும். பட் அன்னைக்கு ஆக்சுவல் டாபிக் நம்ம வேற ஒன்று பேசிட்டு இருந்தா கூட அவங்க நீங்க அதை பத்தி எடுத்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமே வந்து கொஞ்சம் டார்கெட்டடா போறதுக்கு டெக்னிக்கலா என்ன பேக்ரவுண்டு யாரை உள்ள கொண்டு வர முடியும், இதை எப்படி இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இதை வந்து ஒரு டேஷ்போர்டா உள்ளுக்குள்ள வந்து எல்லாராலையும் அதுல வர முடியாது. அது வந்து எடுத்து வச்சா கூட அதுல கரெக்டா நம்ம சிஸ்டமேட்டிக்கா அதை வந்து கரெக்டா டீம் வைஸ் அது உள்ள அம்சாலாம் வராம அது எப்படி மேனேஜ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கனெக்ட் ஆனாங்கன்னா, இதுல யார் இருக்கீங்களான்னு தெரியல, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இருந்தாங்கன்னா அவங்கள என்னங்கிறது உள்ள கொண்டு வரது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பத்தி ரொம்ப பேசணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆகணுன்றது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு பட் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு நம்ம எல்லாராலையும் அந்த டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியும்னா நிறைய பேரால முடியும். பட் எல்லாரும் தனித்தல மாற்றிக்க ஒரு விஷயம், ஒரு இந்த டெக்னிக்கலா இந்த கிரிட்டிக்கலா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாரும் மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு இல்ல இல்ல இதுக்கு நம்ம பார்ட்டியோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்க முடியாதான்னு கேக்குறேன், எனக்கு தெரியல. அவங்க சம்திங் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமா பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான இந்த ஃபீச்சர்ஸ் தான். பட் இதோடய கான்வர்சேஷன் போகாம எல்லாராலையும் பண்ண வேண்டிய சேஞ்ச், எல்லாரும் பண்ணிக்க வேண்டிய சேஞ்ச், அந்த மாதிரி என்ன ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறம் பல விஷயங்கள் பேசணும். ஆனால் முதல்ல பேசிக்காவே நான் என்ன ஃபீல் பண்றேன், இங்க ஒரு விஷயம் திருத்திக்கணும், எல்லாருமே இதா இருக்கணும் அப்படின்னா எமோஷ்னலி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அப்புறம் எமோஷ்னலி நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் நிறைய விஷயங்களுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம இந்த ஜென்சி டிஎம்கே இது ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மீட்லயே வந்துட்டு நம்ம பசங்க சில வேர்ட்ஸ் வந்துட்டு விட்டாங்க. அந்த வேர்ட்ஸை நான் சொல்ல விரும்பல, அது ட்ரோல் கண்டென்ட் ஆச்சு, ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜென்சி மீட்ஸ் நடந்திருக்கு. ஆனா அந்த மீட்ஸ் எல்லாத்தையும் விட அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல நம்ம எமோஷனலி ட்ரிகர் ஆனது, எமோஷனலி நம்ம வந்து கொஞ்சம் அந்த உணர்ச்சி மிகுதியில சில வேர்ட்ஸ் வந்து நம்ம விட்டோம் நம்ம பசங்க. ஸோ அதை வந்து எடுத்து ட்ரிகர் அதை எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எமோஷனலி ரொம்ப ரொம்ப வந்து நம்ம இதாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, நம்ம டோன் கூட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ டோன் எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாஸ்லயும் வந்துட்டு வல்கரா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, மெசேஜஸ் பண்ணுவாங்க, விமன் கிரியேட்டர்ஸ்னு சொன்னா அந்த மாதிரி அபியூஸ் பண்ணுவாங்க, எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து மோசமா இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் போய் இருந்து அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஐடியாலஜிக்கலா நம்ம கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்க, இது புரியல, இல்ல நான் இதை பத்தி உங்க கூட பேசணும் அப்படின்னா இது நம்ம அவங்க கூட பேசிக்கலாம். ஆனா வந்து அவங்க தராதரமே அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு ப்ரூவ் பண்ணி நம்ம எதுவும் செய்ய போறதில்ல. அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிகர் பண்றது நமக்கு முதல்ல முக்கியமானது வந்து நம்ம மென்டல் பீஸ் தான். நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டா, மென்டலி ஸ்ட்ராங்கா நம்ம எப்படி நம்ம அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுல நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். கரெக்ட். ஓகே, தென் இப்போ வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ இருக்கிறோம். ஸோ செல்ஃப் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கணும், தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா தோத்துட்டோம் ஒத்துக்கணும். நம்ம தோத்துட்டோம் 6 மாசத்துல கலைஞ்சிரும். அது இருக்கு. அந்த மைண்ட் செட்ல வந்து திருப்பி நம்ம எப்படி ரீஃபார்ம் பண்றது இந்த மைண்ட் செட்ல வரணும். பட் நம்ம ஜென்ரேஷன்ல அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ல ஒர்க் பண்றாங்க. பட் அது இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணுன்றது ஒரு கிரிட்டிசிசமா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இஷ்யூஸ் பேஸ்டா பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து இன்சிடென்ட் பேஸ்டா, இப்போ உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இந்த போஸ்ட் எலெக்ஷன், இந்த டிவிகேவனுடைய அபியூஸ்னால ஒரு இதா இருப்பீங்க. ஸோ அவங்க மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம். ஸோ லீகலா ஃபேஸ் பண்ணவங்களா இருந்தா அவங்க அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். அந்த மாதிரி வரும்போது டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல நம்ம எல்லாருமே அவங்கள்ட்ட இருந்து ஒன்று கத்துக்கலான்ற மாதிரி நான் சொல்வேன். என்ன அப்படின்னா அவங்க தப்பே பண்ணாலும் ஒற்றுமையா பண்றாங்க. ஸோ அவங்கள அந்த ஒற்றுமையை பிரேக் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்ப அவன் பண்றது தப்புன்னு நான் போய் அவன் கமெண்ட் போட்டேன்னா என் கமெண்ட்டை வச்சு 10 பேர் வந்து சாரி ஓகே ஓகே ஃபைன் வருதுன்னு ரெண்டுமே பேஜ் சத்தமா பேசிடலாம்ல. இந்த மைக் ஓகே. நோ இஷ்யூஸ். அதான் நான் சொல்றேன். அது அவனோட ஒரு மைக் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுண்ணே. ஒரு மைக் இருக்கு பாருங்க. 2 மைக் ஆன் இருக்கு. கேபிள் இருக்கா? கேபிள் இருக்கா? அப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லையா? இப்போல வேற ஒரு அதே போ காலையில தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஜென்சி மீட்டப் இருக்கு. நான் வந்து நம்மள சீக்கிரம் கூப்பிட்டாங்க ஸ்கிட் பிராக்டிஸ்க்கா. ஓகே ஓகே, எங்க விட்டதுமா அங்க இருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதான் அவனுங்க தப்பு பண்ணாலுமே ஒரு ஒற்றுமையா வந்து தப்பு பண்றாங்க. இப்ப அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இது வந்து இல்ல இந்த டேட்டா தப்பு, இல்ல இது நீங்க பேசின தப்பு அப்படின்னா அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவன் தப்புன்னு தெரிஞ்சுதான் அதை அப்லோட் பண்றான். ஆனா அவனுக்காக பேசுறதுக்கு ஒரு 10-15 பேர் வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ அதை பிரேக் பண்ணோம்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, இவர் இப்போ சொல்றது தப்பா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துட்டு கரெக்டா இருந்தா எல்லாருமே பேசலாம். இல்ல இது கரெக்ட் தான், நீங்க பேசுனது தப்புதான்னு சொல்லிட்டு ஒரு 10 சப்போர்ட் கமெண்ட் வந்துச்சுன்னா அவங்க பேசுறது ஆட்டோமேட்டிக்கா குறையும். பட் அங்க யாருமே இல்லாம நம்ம ஒருத்தர் மட்டுமே இருந்து ஒரு சோலோ வாரியர் மாதிரி அவங்ககிட்ட போட்டா அவன் அடிக்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு நம்ம பண்ணது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி மாத்திடுறான். இன்னொரு திங் என்னன்னா
ஃபேக் நரேட்டிவ்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ். ஏன்னா அவன் தெரிஞ்சே தான் போடுறான். நான் ஒரு 2-3 வீடியோ ஷேர் பண்ணதுல வந்து எனக்கு அந்த வீடியோ போட்டவனே வரான் வந்து என்ன சொல்றான்னா, நான் அப்படிதான் போடுவேன், உன்னால என்ன பண்ண முடியும், இந்த இதை ஃபேக்ட் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே 2-3 வீடியோ எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறான், இதுக்கு ஃபேக்ட் செக் போடு அப்படின்னு. ஸோ அவன்கிட்ட போயிட்டு இல்ல தப்புன்னு ப்ரூவ் பண்றது இல்லை. நம்ம வந்து எஜுகேட் பண்ண அவனுக்குன்னு போடாம ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அவன் பேசினது தப்பு, ஸோ இதுதான் ஆக்சுவல் டேட்டா அப்படின்னு போறது பெட்டர். அதே மாதிரி இந்த வல்கர் கமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அவங்களோட லீகலா வந்து நாங்க பேச போறோம், அவங்கள வந்து வளன்னு கான்செப்டை கொண்டு போகாம நாங்க வந்து லீகலா ஃபேஸ் பண்ண போறோம், லீகல் வேங்க நான் அட்டாக் பண்ணிட்டேன் பாரு அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டோரி போட்டாலே அடுத்த நிமிஷம் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லா பேன் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அவனுக்கு அவ்வளவுதான் இருக்குது. இதுல இன்னொரு திங் நான் மெயினா சொல்ல நினைச்சேன், டாபிக் பேசுறதை பத்தி. ஸோ ஒரு ஃப்ளோல வரும்போது நான் அதை ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். ஆக்சுவலி நம்மள இங்க இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு யாருமே ஆக்டிவா இல்ல. அது அக்ரி தானே எல்லாரும் ட்ரூ? ஆமா. யாருமே டெர்மிக்கல் வேர்ட்ஸ் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் அ டைம். நான் ஏன் அவ்வளோ டைம் எடுத்து இது உட்காந்து தெரிஞ்சுக்கணும்? ஸோ எனக்கு ஈஸியா எது புரியும். ஒரு சாங் பாடினாரு, தென் ஐ காட் இட், ஓகே 20 ரூபா ஏத்திட்டாங்களா அப்படின்னு அந்த டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி டெர்மிக்கல் வேர்ட்ஸ் அந்த மாதிரி அட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் தே ஆர் ரெடி டு சீ தட். நாட் ஓன்லி டிவிகே, என்டிகே, டிஎம்கே ஓட்டர்ஸே வந்துட்டு அப்பா அம்மா சொன்னாங்க டிஎம்கே கோட் பண்ணேன், அவ்வளவுதான். ஜென்பியை பொறுத்த வரைக்கும் ஈவன் நானுமே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்பா அம்மா சொன்னாங்க டிஎம்கே கோட் பண்ணேன். ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணி போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, ஓகே, நான் ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே வந்து தோத்ததுக்கு இதுவும் காரணம்னு தைரியமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல அது நம்மளுக்கு தெரியணும், நாம ஏன் தோத்தோன்றதையும் பேசினாதான் நாம வந்து ஜெயிக்கிறதுக்கான வழி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஜென்சியை வந்து டார்கெட் பண்றது ரொம்ப கஷ்டம், 1 இயர் 2 இயர் ஆகும்னு சொன்னீங்க. 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பேசுறதால தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் விக்டிம்ஸ். நாங்க எல்லாம் வந்து டிஎம்கேவால வந்து சப்போர்ட் அந்த இதுவால அந்த ஒரு பெனிஃபிஷியரால வந்து பேசுறது நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பேச ஆரம்பிச்சோம். சோ ஜென்சி பசங்களுக்கும் நாங்கெல்லாம் என்னெல்லாம் அனுபவிச்சோம், இந்த திமுக அரசு எங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துச்சு, எங்களோட லைஃப் எங்க இருந்து எங்க போச்சுன்னு நம்ம பேசும்போது தான் அதை அடுத்து வந்து மாத்த முடியுமே. நான் ஒரு இது மட்டும் சொல்றேன், இது நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தது. என்னோட போன் கோர்ட்ல இருக்கிறதால எங்க அம்மாவோட போன் தான் நான் யூஸ் பண்றேன். நான் அப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், போன் யூஸ் பண்றேன். எங்க அம்மாவோட போன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் வந்து நான் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இப்ப இல்ல, நான் வேற மொபைல் இப்ப வந்ததுக்கு அப்புறம் அது இது அந்த மொபைல் எங்க அம்மாவோட இன்ஸ்டாகிராம்லயே பார்த்துட்டு இருக்கேன் நான். இப்ப நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்மள சம்மந்தப்பட்டவங்க, நம்ம சப்போர்ட் பண்ற சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு தானே இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. சோசியல் மீடியாவில பயங்கர அதிருப்தி இருந்துட்டு இருக்கு தாவேக்கா மேல. இதை நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க பெரியவங்களோட மொபைலை வாங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நாங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், கழுவிதான் ஊத்திட்டு இருக்காங்க. சோ அந்த மாற்றம் நடக்குது. நம்ம போனுக்குள்ளேயே நமக்குள்ளேயே செக்யூரா இருக்கிறதால நம்மளை சுத்தி நடக்கிறது மட்டும் நடக்குதோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நாட்கள் எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும், நாட்கள் எடுக்கும். ஆனா இங்க நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சோ அது கேஸ் அதுவாகும். அண்ட் இதே மாதிரி எதனால நம்ம தோத்தோன்றதையும் பேசணுன்றதுக்காக தான் மைக் வாங்கணும். அதுவும் பேசினாதான் எக்கோ சேம்பர்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க, கரெக்ட். எக்கோ சேம்பர் ஒரு எக்கோ சேம்பர் இருக்குது. இப்ப எப்படி நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 எக்கோ சேம்பர் இருந்துச்சுன்னு, ஆன்டி டிஎம்கே எக்கோ சேம்பர், ப்ரோ டிஎம்கே எக்கோ சேம்பர். ஆன்டி டிஎம்கே எக்கோ சேம்பரை மோஸ்டா வந்து அதை பயன்படுத்திட்டது டிவிகேன்னு சொல்லலாம், தவிர மற்றபடி வந்து அவரோட கொள்கையை பிடிச்சி அவர் அரசியல் வரைக்கும் பண்ண போராட்டங்களை இருக்காரு. இப்போ நான் வந்து அவரை பதில் சொல்லணும்னு சொன்னாரு. நல்ல டிரான்சிஷன் வந்து நம்ம டிரான்சிஷன் பேசணும்னு சொல்லி அதை பத்தி பேசணும். நான் பார்த்து வியந்த டிரான்சிஷன் வந்துட்டு அருணோதயனோட டிரான்சிஷன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மைக் கேட்டாரு, அவரு கொடுத்துருங்க. கேட்கும் போது அவர் இது பண்ணாதீங்க. அவங்களோட சஜஷனுக்கு அவங்களோட இதுக்கு ரிப்ளை இல்ல. நான் சொல்லணும்னு நினைச்சது அப்படிங்கிறது வந்து எங்கேயும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நேஷனல் மீடியா இந்தியா டுடேவே வந்து இன்னைக்கு ஃபேக்ட் செக் பண்ற அளவுக்கு ஃபேக் நரேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்ரீஹரி ப்ரோ அது வந்து நம்ம டெய்லியுமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நேஷனல் மீடியாஸ்ல மலையாளம்ல, ஹிந்தியில, நார்த் இந்தியால ஃபுல்லா வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கு. நம்மளோட இன்ஃபுளுசர்ஸ் வந்து
அதுல கமெண்ட் செக்ஷன்ல என்ன போயிட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷனுங்கிறத வந்து அவங்களோட லாங்குவேஜ்லயே நம்ம சாட் ஜிபிடில போட்டு டிரான்ஸ்லேட்டர் டு அவங்க மதர் டங்க்லேயே போட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல பேஸ் பண்ணா மேபி நார்த்துக்கும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் எலிட் ப்ரோ வந்து அவங்க மலையாளம்லேயே பேசியிருந்தாரு, மலையாளம்லேயே பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ நார்த்தில் வந்து அவங்க ரொம்ப ஃபேக் நோட்டீஸ் ரொம்ப போயிட்டு இருக்கு. அது நிறைய ஃபாலோவர்ஸ் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் உங்களால மட்டும்தான் அது கொஞ்சம் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ ரிக்வஸ்டிங் ஃபார் தட் ப்ரோ. அதான் அந்த ஒரே டாபிக் நம்ம வந்து இந்த எக்கோ சேம்பர் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறதுல ஸோ அது நமக்கு பாசிட்டிவா சில விஷயம் பட்டிருக்கோம். இப்போ வந்து அருணோதயன் அவர்கள் வந்து டிஎம்கே கியூல இறங்கி பேசுவாருன்னு லாக்டவுன் அப்போ ஒரு வீடியோஸ் பார்த்துருந்தவங்க யாராவது பார்த்துருந்தாங்க நம்பிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவரை பாக்குறேன். ஸோ அவருக்கு அந்த டிரான்சிஷன் எப்படி வந்துச்சு, எப்படி வந்து அவர் இந்த பாத்தை சூஸ் பண்ணி வந்தாருன்றத ஷேர் பண்ண நல்லா இருக்கும். இல்ல எல்லாருமே உட்காந்து பேசுறீங்க, பேக் டிராப்னு ஒரு செலவு பண்ணிருக்கோம், அதை யோசிச்சு பார்த்து வந்து பேசுங்க. அதுல அப்லோட் ஆகுமான்னு கேட்கறேன். லைவ் இல்ல, நாங்க வந்து தணிக்கை பண்ணி தான் அனுப்புவோம். அதான் வேற டாபிக் பேசுறது அது ரிலேட்டடா நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது நீங்க கேட்குறீங்களா? இது நான் சொல்றேன். மாற்றம் என்னங்க, குற்ற உணர்ச்சி தான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து குறைகள் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். திராவிட ஆட்சியில் இருக்க சிக்கல்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எந்த சைட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்ப நான் நிறைய குறைகளை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தள்ளி நின்று பாக்குறப்ப தான் தெரியுது, பிக் ஸ்கேல்ல அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ் விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்குமே என் லைஃப்ல அவ்வளவு உதவிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அதை பார்க்காம முழுக்க முழுக்க வேற ஒரு இடத்துல இருந்தனால குறைகள் மட்டுமே பார்த்துட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி என்னால தாங்க முடியல. அதுவும் ஸ்டாலின் ஐயா குளத்தூர்ல தோத்ததுதான் என்னோட மாற்றத்துக்கு அடிப்படை காரணம். ஸோ அதுதாங்க பேசிக் ரீசன். அது இல்லாம நான் சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பேசிட்டு ஒரே ரெகுலரா இன்டர்வியூ கொடுத்து கேள்வி கேட்காம எனக்கு பதிலே வர மாட்டேங்குது. வீட்டுல கூட ஏன் சாப்பிடல. இல்ல நான் இப்போ இன்டர் பண்ணி பேசுங்க சொன்னா ஒன்னே என்ன ஜெயஸ்ரீ பிரபாகரன்றாங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால எனக்கு ஒரு கேள்வி இருக்கா, அது முடிச்சிடவா? டக்குனு ஃப்ளோல முடிச்சிடறேன், மறந்து போயிடும் எல்லாமே. தாராளமா என்ன கேள்வி கேட்டாலும் நான் அவர்தான் கேட்டார், கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். ஓகே முடிச்சிடவா? டக்குனு இதை முடிச்சிடவா? எஸ் ஓகே. அதாங்க இந்த அலையில உண்டான மாற்றம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அலையில உண்டான மாற்றம் இந்த நேரத்திலுமே அந்த அலையெல்லாம் அலையாவது நிறையாதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம டிஎம்கே நமக்கு தெரியும் கடந்த 5 வருஷங்கள் என்ன நடந்துச்சு, சில குறைகளும் இருக்கு. அதையும் தாண்டி மக்கள் ஓட் பண்ணிருக்காங்கிறப்ப அவங்கள நம்ம ஒவ்வொருத்தருமே தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், எல்லா இடத்துலயுமே சொல்லணும். முக்கியமா இந்த இன்டர்வியூஸ்லாம் போறோம் அப்படிங்கிறப்ப இல்ல முக்கியமான டாபிக் ஜென்ரல் டாபிக் மக்களோட நலன் நோக்கி பேசுறப்ப அதை பேசி முடிக்கிறப்ப ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நம்ம சில சமயம் வந்து பேசுறப்ப முறை தவறி சில வார்த்தைகள் உணர்ச்சி பேசிடுறோம். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ரீல் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து அதை நம்ம சார்ந்த நபரும் பிளஸ் ஆப்போசிட் ஐடியாலஜி கொண்ட 2 பேருமே சேர்ந்து அந்த ரீல்ஸை பார்ப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க ஒரு ரீல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தவறாது. மிக கண்ணியமான பேசி முடிச்சிருவோம். அதை தாண்டி நம்ம ஆட்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அந்த பேக் ஐடி இஷ்யூஸ். 2 மணிக்கு இஷ்டத்துக்கு பேசுறது, அதை நான் எப்படி அவாய்ட் பண்றது கத்துக்கிட்டேன் அப்படின்னா பிளாக் பண்றது. ஏன்னா ஒருத்தரும் 5 ஐடி 10 ஐடி வச்சிருக்கான். ஸோ அப்ப லைவ் போயிட்டு இருக்கா ஓகே. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேணாம். ஸோ ஒருத்தன் 5 ஐடி 10 ஐடி வச்சிருக்கான். ஸோ ஒருத்தவன் 10 ஐடி வச்சுக்கிட்டு உங்களை யாரும் ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை பேசி அப்பாடா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்ப அவங்க நம்ம எப்படி அவாய்ட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் பிளாக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. யோசிக்காம பிளாக் பண்ணிருங்க. ஏன்னா அந்த ஃபேக் ஐடியால 0 ஃபாலோவர்ஸ் உள்ள 0 போஸ்ட் உள்ள ஐடியால ஒரு மாற்றமும் நடக்க போறதே கிடையாது. அவனோட கோல் என்னன்னா நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ டக்குனு பிளாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சொன்னா அவனுக்கு தள்ளி ஒதுக்கிடுங்க. அவனுங்களை ஃபுல்லா ஒரு தனி கம்யூனிட்டியா மாத்திருங்க. யோசிக்காம பிளாக் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன், ஒரு சின்ன படங்கள் பண்ணிருக்கிறப்ப எனக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டில் அதை பத்தி நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணவே இல்லை. லிட்டரலி இதுக்கப்புறம் நான் வந்து கடந்த 2 மாசங்கள்ல ஒரு 700 பேரை பிளாக் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபேக் ஐடி தான். ஸ்டில் அது எனக்கு வேண்டாம், அவன் பிரஷர் மட்டும் தான் கொடுக்குறான். ஸோ அதை யோசிக்காம நீங்க பிளாக் பண்ணிருங்க. மற்றபடி கெட்ட வார்த்தை பேசுவாங்க சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன், அவனை கூட நீங்க உத்து பாருங்க, ஐடிக்குள்ள போங்க, அவன் சரி வர மாட்டாங்கிறப்ப யோசிக்காம பிளாக் பண்ணிருக்கீங்க. ஏன்னா தொடர்ச்சியா வந்து நம்ம நான் அதை பத்தி கண்டுக்கல, நான் சில் தான் அப்படின்னாலுமே அந்த மோசமான கமெண்ட்ஸ் நமக்கு பாதிக்கும். தூங்க போறப்ப நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ யோசிக்காம பிளாக் பண்ணிருங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கு நான் திராவிட புதுசுங்கிறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பேர்லயும் நான் ரொம்ப ரொம்ப வீக். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எலிட் ப்ரோ பேசுற விஷயம் நிறைய எனக்கு புரியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நான் பேசுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ரீஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வீடியோ வந்து நான் ரீஷேர் பண்ணிருக்கேன். அது என்னால முடிஞ்ச விஷயங்களா பண்றேன். அதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம ஐடியா எடுத்தாலே இப்ப ஏடிஎம் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஃபுல்லா பொலிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது நம்மளாம் தனியா ஒரு மாதிரி ஒதுங்கி வந்துட்ட மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, நம்ம இப்படி எல்லாம் முன்னாடி இல்ல. ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, நம்ம பிடிச்ச விஷயம் மின்சாரம் அப்லோட் பண்ணிட்டு தானே இருந்தோம். ஸோ அதையுமே நீங்க ஆட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். முழுக்க வீடியோஸ் போடாம டேவோட எண்ட்லயோ இல்ல ஸ்டார்டிங்லயோ சும்மா ஒரு ஜஸ்ட் செல்ஃபி இல்ல ஒரு பூ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதையும் பதிவு பண்ணலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா அப்பதான் பாக்குறவங்களுக்கு சரி இவனுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குடா, அதை தாண்டி தான் பேசுறாங்கிறது தோணும். இல்லாட்டி முழுக்க நம்மள இன்ஃபுளுன்ஸ் சொல்லி ஒதுங்கி போயிருவாங்க.
ஏன்னா நமக்கு இப்ப இருக்க மிகப்பெரிய சிக்கலே என்னன்னா நமக்கு நெருக்கமானவங்க நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கி போறாங்க, நமக்கு தூரமா நம்மளை யாருன்னே தெரியாதான் நம்மளை ஹேட்டட் பண்றான். ஸோ இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு நமக்கு புரியல, அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஒரு மேட்டர் முக்கியமானதுங்க, டிவிகே கல்ட் அவனுங்களை ஆக்சுவலா யாரோ சொன்னாங்க மாத்த முடியாது, மாத்தவே முடியாது. ஏன்னா ஓட் போட்டா அவன் அந்த மைண்ட் செட்ல இருக்கான். ஆனா நம்ம யாரை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் சொல்லி இந்த தடவை இது வேண்டாம் ஒரு மாற்றமா போட்டு பார்ப்போமேன்னு ஒரு ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்கள முழுக்க நம்ம மாற்றத்துக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயே வரமாட்டாங்க, ஓட்டு போட்டு அமைதியா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி அங்கேயே இருக்க வச்சிடக்கூடாது. நீ யாரை பண்ண அப்படின்னா, ஆமா நான் பண்ண, இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கல்ட்டு கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாற்றத்துக்காக ஓட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம நீங்க நினைச்சா மாத்தலாம், இந்த மாதிரி ஓட் பண்ணிருக்கீங்களே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தணும். அப்படின்னா ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் தான் போல, கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ கல்ட்டை விட்டுலாம், கல்ட்டு மாற மாட்டானுங்க. ஆனா அந்த மாற்றத்துக்காக ஓட் பண்ண பல லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து அட்டாக் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்டு கில்ட்டுக்கு ஆளாக்கணும் அப்படின்னா ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்றாங்க. ஸோ அந்த மாறுறதுக்கு ரெடியா இருக்க பீப்புளும் நம்ம அந்த பக்கம் தள்ளி வச்சிடக்கூடாதுங்கிறதா என்னோட பாயிண்ட். தேங்க்யூ. ஒரு கேள்வி மட்டும் ஒரு நிமிஷம், நீங்க நிறைய டிபேட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, டிபேட்ல வந்து உங்க எதிரில இருக்க தாவேக்காரங்க பேசுறீங்க, டிபேட்ல இருக்க தாவேக்காரங்க பேசுறீங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா நீங்க நேர்ல பேசுறீங்க, ஆமா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்படி கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்மள எதுவுமே சிந்தனை திறன் இல்லாம நம்மள அட்டாக் பண்ணிட்டு போறாங்களோ அதேதான் லைவ்லயும் நடக்குது. அவங்க கொஞ்சமாவது உணர்றாங்களா நம்ம தப்பு இல்ல அப்ப நான் பண்றது ஃபேக்ன்ற அவங்களுக்கு தெரியுது இல்ல? தெரியுது. அவங்க வேற ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லிட்டரலி அதை ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் அப்படிங்கிற நபரை வந்து கடவுளா பாக்குறாங்க, வெளில ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அந்த கடவுளுக்கு நாங்க இந்த லைஃப் லாங் வந்து இது பண்ண போறோம், அது என்னது பூஜை பண்ண போறோங்கிற மோட்டம் தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த கொள்கைங்கிற மீட்டருக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல ஒரு மாயையில இருக்காங்க? ரெண்டு கேட்டகரி இருக்குங்க. ஒண்ணு, இந்த லைஃப்க்கு நம்ம இங்க இருந்தாலும் சேஃப்டி. ஏன்னா இந்த விஷயத்த நான் சொல்றேன், இதே நான் சொல்லணும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு இல்லைங்க, நம்ம எல்லாருமே பாத்துருப்போம் விஜய் சார் நமக்கு பிடிக்கும். ஆனா அதை தாண்டி ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. சோ அப்ப விஜய் சாரோட அந்த ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் வர்றப்ப கண்டிப்பா அந்த விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ற பையனை நக்கலா தான் பாத்திருப்போம், அந்த பையனை பொண்ணு நக்கலா தான் பாத்திருப்போம். அவன் அதை தனியா ஃபேஸ் பண்றான். என்னது எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்குது, ஆனா எல்லாரும் அவர் வந்து நக்கல் பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க. ஆனா எனக்கு அவர் தானே பிடிக்குது, நான் அவர் படத்தை பாக்குறேன்னு சொல்றப்ப அவன் வந்து ஒரு மாதிரி குற்றவாளிக்கு ஆளாயிருக்கான், ஒரு மாதிரி கில்ட் ஆகிறான், ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகிறான். சோ அது ஒரு மீட்டர் இருக்கு. ஈவன் அவன் படங்கள் வரப்போ கூட நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி நிக்கிறான். நான் சொல்றது ஹார்ட் கோர் கல்ட்டு சொல்றான் அந்த கேங்கு. அதே மாதிரி அவன் இன்னொரு முடிவும் எடுக்கிறான். நான் சொல்றது லைஃப் ஃபுல்லா சின்ன வயசுல சப்போர்ட் பண்ணிட்டு வரான். அடுத்து கடைசியா வந்து எங்க தலைவர் படத்துக்கு அரசியலுக்கு வராரு, நான் இதுக்கு ஓட் பண்றேன்னு பண்றான். சோ அப்ப அது ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா ஒருத்தர் வந்து இது தப்பு இது சரியில்லைன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல அவன் வந்து ஒரு முடிவெடுத்து ஸ்ட்ராங்கா இருந்தான். அந்த முடிவோட எண்டுல அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான், ஓட் போடுறான், அவர் சீமே ஆகுறாரு. சோ அப்ப இந்த ஆட்சியில குறைகள் இருக்குன்னு அவன் ஒத்துக்கிட்டான்னா அவன் லைஃப் ஃபுல்லா எடுத்த முடிவு எல்லாம் தப்புன்னு ஆயிரும், நம்ம சொன்னது கரெக்ட் ஆயிரும். சோ அவனுங்க மாறவே மாட்டாங்க. அந்த மைண்ட் செட்னாலதான் அவன் மாறாம இருக்கு. சாலியா நீங்க தள்ளி நீ வச்சு பாத்தீங்கன்னா அதான் ரீசனா இருக்கும். ஈவன் குறையாது இருக்குது அவனுக்கு தெரியாதா, பெருமிக்கிறதா குற்றம் அவனுக்கு தெரியாதா. அவன் இதெல்லாம் ஒத்துக்கிட்டோம்னா அப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம சொன்னோம்ல இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு. சோ அப்ப ஆமா நீங்க சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் தான் தப்பான ஆயிட்டம் போல அப்படிங்கறத ஏத்துக்க மனசே கிடையாது. சோ அதனால அந்த கல்ட்டு மாறாதுன்னு நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கேள்வி மட்டும் எனக்கு பதில் வேணும். எந்த இடத்துல லேக் ஆகிறோம்? நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நாம எந்த இடத்துல லேக் ஆகிறோம்? நம்மளாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பயங்கர நாலேஜ் இருக்கு, நம்ம பேச வேண்டியது இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் புரியும் ஈஸி எல்லாருக்குமே. ஏன்னா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணானுங்கன்னா லிட்டரலி அவனுங்களை பாதி பேர் உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆவானுங்க, டக்கு ஆயிடுவானுங்க, முடிச்சுக்குவாங்க லைஃப். ஆனா அதையும் தாண்டி நம்ம எவ்வளவு கூலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஎம்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். லிட்டரலி நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஜென்சி டிஎம்கே மீட் நான் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நான் ஃபாலோ பண்ற இன்ஃபுளுசர் எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள் வருது. அவ்வளவு ப்ரெஷர் உள்ள லோட் ஆயிட்டு இருக்கு. சோ அவ்வளவு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா இங்க நம்ம அமைதியா இருந்து நம்ம திராவிடத்தோட கொள்கைகளை சில்லா ஈஸியா அமைதியா ட்ரிகர் ஆகாம எடுத்து வச்சாலே போதும், தானா மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஆப்ஷன் சொல்லி ஓட் பண்ணவங்களுக்கே தெரியுது தப்பான ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம். சோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நமக்கு ஓட் பண்ண மக்களுக்கு பாத்தீங்களா இப்ப நீங்க இந்த அலையும் தாண்டி எங்களுக்கு ஓட் பண்ணீங்க, அதுக்கு நாங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஹோப் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த தப்பான மாற்றம் சொல்லி ஆப்ஷனா போனாங்கல்ல அவங்களுக்கு ஆமா நம்ம தப்பான ஆப்ஷனா தான் போயிட்டோம், இந்த பசங்க பாரு எவ்வளவு கரெக்டா எதிர்கட்சியா இருந்தாலும் கண்ணியமா பேசிட்டு இருக்காங்க, சில்லா கூலா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர வச்சா போதும். நம்ம
அவங்களுக்கு அவங்க பேசுற விஷயங்கள் அவங்க பண்ற விஷயங்கள் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ட்ரிகர் ஆகாம இருந்துட்டோம்னாலே ஈஸியா நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் சொல்றேன். அது கஷ்டம், ஆனா அதை நம்ம பண்ணி ஆகும். தேங்க்யூ ஸோ மச். இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே நம்ம கிட்ட பாதி பேர் இருக்காங்க, நம்மள வந்து ஹேட்டடா வராங்க, நம்ம கிட்ட இருக்கவங்க விலகி போயிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம லிட்டரலா இதே தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். ஆமா. டெய்லிக்கு வந்து ஒரு போட்டோ போடலாம், ஒரு பூ போடலாம் அப்படின்னா நீங்க சொன்னீங்க. அது எல்லாமே ஜெனரல் ஒப்பீனியன், நான் ஒத்துக்கிறேன். நம்ம கூட இருந்தவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அரௌண்ட் ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆமா. உங்களுக்குள்ள உங்களோட வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எத்தனை பேருக்கு வீடியோ போடுறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க? நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா அவங்கள்ட்ட கேக்குறீங்க? பொதுவா உங்ககிட்ட கேக்குறேன், அவங்ககிட்ட கேக்குறேன். வைக்கிறாங்க கொஞ்சம் சும்மா அந்த போஸ்டர் அவரோட போஸ்டர் போட்டு வாழ்க அந்த மீட்டர் தான். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை 120 பேர் பாக்குறாங்க. ரேண்டமா ஒரு 5 பேரு லைக் பண்றாங்க அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை. அந்த 5 பேர்ல இருந்து ஒரு 3 பேரு ரீஷேர் பண்றாங்க. இதுதான் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட நிலைமை. அடுத்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் பார்த்தா, இப்ப நான் அதிகமா ஃபாலோவர்ஸ்ல இல்ல, எனக்கு ஒரு 4000 ஃபாலோவர்ஸ்ல 220 மெம்பர்ஸ் வந்து பாக்குறாங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸோட ஸ்ட்ராட்டஜி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிட்டது. என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க அந்த எலெக்ஷன் பிஃபோர்ல எப்படி பார்த்தாங்களோ இன்ன வரைக்கும் அப்படிதான் பாக்குறாங்க. அந்த கல்ட் மெமரி அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஓட்டு போடாதவன் ஒருத்தன் ஓட்டே போடல, டிவி கேக்கு ஓட்டே போடல, அவன் ஓட்டே எஸ்ஐஆர்ல தூக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னொருத்தன் அவங்க அம்மா சொல்லி ஓட்டு போட்டான், அப்பா சொல்லி ஓட்டு போட்டான்னு சொன்னீங்கல்ல, அம்மா சொல்லி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டான், ஆனா இப்ப டிவி கேக்கு சப்போர்ட் பண்றான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, மீடியேட்டரா இருக்கிறவங்க நம்ம வந்து அது அனதர் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அனதர் ஆப்ஷன்னு சொல்லிட்டு தான் என்னோட சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் யாருமே அனதர் ஆப்ஷன்ல தேர்ந்தெடுக்கல. இந்த ஒரு சில பார்ட்டி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் வருது, எங்க விஜய் வந்துட்டாருன்னு தான் சொல்றாங்க. அந்த கல்ட் மெமரி வந்து எல்லாருக்குமே இருக்கு. இந்த எப்படி காமனா வந்து அடுத்த வாட்டி போட மாட்டாங்க ஓட்டு அப்படின்ற ஒரு நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கல்ட்டை தான் நம்ம மாத்தணுமே. என்னை பொறுத்த வரைக்கும் கல்ட்டை மாத்தணும். நம்ம பேசுறது வந்து கல்ட்டை மாத்தினாதான் முடியும், கல்ட்டை தான் மாத்த முடியும் ப்ரோ. இது வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போட்டதுன்னு பார்த்தா எப்படி சொல்றது, அது வந்து என்டிகே வாங்கின ஓட்டை விட கம்மி. அவங்க சொல்றது வந்து என்டிகே எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வந்துச்சோ அதை விட கம்மி என்னோட அக்னாலஜ்மெண்ட் படி. அதனால இது வந்து இந்த கல்ட்டை வந்து மாத்துறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஐடிலாம் வந்து ரிப்போர்ட் அடிக்கணும். இது நம்ம எல்லா ஐடியுமே இங்க ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. எல்லா ஐடியும் ரிப்போர்ட் ஆகுதா? எல்லா ஐடியும் இங்க இருக்க எல்லா ஐடியும் ரிப்போர்ட் ஆகுதா? அண்ணா ஐடி ரிப்போர்ட் கொஸ்டினே கேட்கலையே. கொஸ்டின் தானே கேட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம். இப்ப விட ரிப்போர்ட் ஆகுதான்னு கேட்டல கொஸ்டின். உங்க ஐடி ரிப்போர்ட் ஆயிருக்கானா? இல்ல, நான் ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கேன், அதனால பெருசா ப்ளூடிக் வாங்கினாலும் அடிப்பாங்க. ஆமா, இல்ல அதான். இப்ப நம்ம ரிப்போர்ட் அடிக்கிறத பார்த்துட்டு இப்ப எல்லாருமே நம்மளோட ஐடி ரிப்போர்ட் அடிக்கிறாங்கல்ல. ஆமா. இந்த ஐடி ரிப்போர்ட்டே அடிக்காத அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அதாங்க ரொம்ப நம்ம இப்ப என்னதான் ரிப்போர்ட் அடிச்சு நான் வந்து வெரிஃபிகேஷன் பார்ப்பேன், என்னதான் அப்படி தப்பா பேசிருக்காங்க அப்படின்னு. சோ அப்ப நம்ம சில தகாத விஷயங்கள், தகாத வார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் அடிச்சுலாம் தூக்க முடியாது. ஐடிலாம் ஒரு நிமிஷம், அந்த கல்ட் வந்து உடையுதுன்னு அவர் சொன்னார், நான் அது அப்புறம் வரேன். ஐடி வந்து எப்படி ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். என்னுடைய போஸ்ட வந்து ஒரு தாவேகாவுடைய குரூப் ஒன்னு இருக்கு, ஆஸ்திரேலியன் டிவிகே குரூப், அந்த ஜேகே ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் JK40 and something, அவனோட போஸ்ட்ல போயிட்டு நம்ம போஸ்ட் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க. போட்டுட்டு எனக்கு இப்படிதான் கமெண்ட் வந்துச்சு. அதுல இவன் சிரிக்கிறத பார்த்தாலே காண்டா வந்து இவன் எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் அடிங்கன்றாங்க. 5 ரிப்போர்ட் ஆச்சு நம்ம ப்ரொஃபைல் போவோம் தெரியுமா? அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல 2000 பேர் வச்சிருக்க வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ப்ரொஃபைலை எடுத்து போட்டு அதுல வராங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ஸ்கிரீன்ஷாட் வச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டான். ஏன்னா உங்க ப்ரொஃபைல் அடிக்கிறாங்கட்டு. ரிப்போர்ட் அடிக்கிறலாம் தடுக்கவே முடியாது. நம்ம ப்ரொஃபைல் ஜெனியூனா இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் முடிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே சீரியஸ்லி கேட்டுங்க, சாதாரண பர்சன்ஸ் கிடையாது, பயங்கர வேல்யூவான பர்சன். உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 நிலைமை இருக்கு, மேம்பட்ட தன்மை இருக்கு நம்ம எல்லாருக்குமே, குறிப்பா அவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அப்ப அந்த மீட்டர்ல இருந்து நீங்க இறங்கி வர தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அதுல இருந்து இறங்கி வந்து நீங்க ஒரு பதில சொல்லி அதுல இருந்து நீங்க எடுத்துக்க போறதோ இல்ல மக்களை மாத்த போற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த மேம்பட்ட நிலையிலேயே நீங்க இருந்து மக்களை டீல் பண்றீங்க, அரசியல் பேசுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான மாற்றம் ரொம்ப அழகா நிகழும். அந்த கீழே இறங்கி நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டாம், அதனால மாற போறது ஒண்ணுமே இல்லை. சீரியஸ்லி
தேங்க்யூ. இல்ல ஒரு இல்ல அதாவது கொஞ்ச நாளாவே நம்மள எல்லாம் வப்பாரி வைக்கிற கும்பல்ன்றாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம எப்ப பாரு குழம்பிட்டே இருக்கோமா, அழுதுட்டே இருக்கோமா, அது வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப உடன்படுறேன். நம்ம எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி காமிச்சுக்கோங்க. ஏன் எப்ப பாரு புலம்பல் வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம கட்சி சார்ந்த வீடியோஸ் மட்டும் போடாம நம்ம பர்சனல் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த கட்சியால பயன்பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு செட்டில்டா இருக்கோம், நல்லா இருக்கோன்றத அது ஒரு நல்ல மெசேஜ எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப உடன்படுறேன். இல்ல ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போயிடுவோம் எல்லாருமே. ஒரு நிமிஷம் இல்ல எல்லாரும் வந்து கொஸ்டின் கேட்கணும், அதாவது ஆன்சர் பண்றீங்க. அந்த கல் பத்தி அந்த இன்டராக்ஷன் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் எல்லாரும் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மறுபடியும் இன்டராக்ஷன் ஃபுல்லா போயிடல. ஏன்னா எல்லாருக்கும் அப்புறம் ரொம்ப இப்போ வந்துட்டாங்கன்னா நம்ம டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இதாகுது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் பேசிட்டோம். ஸோ இன்னும் அருணோதன் ப்ரோட்ட 2 இன்டராக்ட் பண்ணவங்க யாரு டக்குன்னு ப்ரோ நீங்க சொன்னீங்க உங்களோட பர்சனல் லைஃபை பத்தின போஸ்ட் என்ன போட்டுட்டு இருந்தீங்களோ முன்னாடி அந்த ஜென்ரல் லைஃபை பத்தி அதையும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பிளஸ் நம்ம என்ன இப்போ ஷேர் பண்றோமோ அதையும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா இங்க இருக்கிற முக்காவாசி பேர் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த மாற்றம்னு வந்த அந்த ஒரு மயக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த நிலையில இருந்து அவங்களுக்கான உண்மைத்தன்மையை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம ரீச் அவுட் பண்ண வேண்டிய ஆடியன்ஸை நம்ம ரீச் அவுட் பண்ணுவோமா அது மூலியமா? அதே மாதிரி அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்க இப்ப சொன்ன ஆங்கிள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் லைஃப் இருக்கு, நீங்க உங்களுக்கு உங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்றீங்க பப்ளிக்லங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்கள இங்க இருக்க முக்காவாசி பேரை பொறுத்த வரைக்கும் அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கான அரசியலை வந்து யோசிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட்ங்கிறது தான் இங்க பெரும்பாலும் இருக்கு. அது அச்சீவ் பண்ண முடியுமா, அல்லது அதை அச்சீவ் பண்ணணும்னா என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம்? ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்பதான் நான் புதுசாக தான் கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். நான் மீடியம்ல பிளாக் எழுதுறது அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன், எனக்கு அது ஓகேவா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இப்போ அது வந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த இடத்துக்கு இப்போ நான் ஃப்ரண்ட்ல வந்து கேமரா முன்னாடி பேசணும் இது பண்ணுங்கும் போது எனக்கு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அவனுங்க தான். அவங்கள வந்துட்டு யோசிக்க வைக்கணும், அவங்க செய்யறது அவங்களோட தலைமை வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத அவங்களே கேள்வி கேட்க வைக்கணும். நம்ம ஆக்சுவலா வந்து இப்போ ஆர்ஜே சாயந்தரம்லாம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோக்கு வந்துட்டு நம்ம ஆளுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் இது வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, இது தப்பா இருக்குண்ணா, இது வேணாம், இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க. அவர் இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிட்டு அது சாரி கேட்டார். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அவன் வந்துட்டு அதை பண்ணவே மாட்டான். அது எல்லாருமே நம்ம ஒத்துக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவனை நம்ம எப்படி ரீச் அவுட் பண்றதுங்கிறதான மெயின் ஐடியா. அதுக்கு உங்களோட சஜஷன் என்ன? ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராம் நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இருக்கேன், ரொம்ப வருஷமாவே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் எதுக்குங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் காமிக்கிறது தான். இப்போ இந்த மைக் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இந்த ஆங்கிள் லைட் நல்லா இருக்கு, நான் செல்ஃபி எடுத்து நான் அதை அப்லோட்லாம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பூ எடுப்பேன், போட்டோ எடுப்பேன், கை எடுப்பேன், இல்லை கையில் இருக்க நரம்பு எடுப்பேன், அந்த மாதிரி எல்லாம் போட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ங்கிறது அதுக்கு தான். ஏன்னா நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கனால ரெகுலரா ஒரே ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா போர் அடிச்சிருங்க. அட்லீஸ்ட் சின்ன சின்ன வெரைட்டிஸ் காமிக்கணும். ஈவன் நீங்க வந்து அரசியல் வீடியோ தான் நான் பேசுவேன், அதானே எனக்கு லைஃப் ஸ்டைல் வீடியோ எல்லாம் போட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து அரசியல் பேச மட்டும் இன்ஸ்டாகிராம்ல வந்தேன் அப்படின்னா கூடவே அதுல ஒரு வெரைட்டி காமிங்கன்னு சொல்றேன். வெரைட்டினா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரியாக்ஷன் பண்ணலாம். அவனுங்க பேசினாலே அது வித்தியாசமா தான் இருக்கும், ஒஸ்டா தான் இருக்கும், லோ மைண்டட் பீப்புள் மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணலாம், வெரைட்டியா கொடுங்கன்னு நான் சொல்றேன். தொடர்ச்சியா நான் இப்படிதான் இதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நீங்க பண்றப்ப அவன் உங்க அரசியலை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க, உங்களை எதுவுமே பண்ண மாட்டான். வந்து நக்கலா கதன்னு ஒரு கமெண்ட் போட்டு ஓடிடுவான். ஸோ அப்ப அது கோல் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அவன் மாற மாட்டான், நம்ம பேச்சு கேட்டு மாற மாட்டான். ஸோ அது 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 கோல் கிடையாது. நம்மளோட கோல் என்னன்னா மாற்றத்தை நோக்கி இருக்க மக்களுக்கு எங்களை பாருங்க, நாங்க இப்படி இயங்குவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாதான். ஈவன் நான் சொன்னது ஆப்ஷனலா மாத்தி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுமே நம்ம சைடு வருவாங்க. முதல்ல நம்ம இருக்க இடத்த பேச ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுங்க. நமக்கு ஓட்டு போட்டவங்க அதே மாதிரி இந்த அடுத்த 5 வருஷத்துல எப்ப மாறினாலுமே இனி மாத்தி ஓட்டு போட்டலாம், நம்ம சைடு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்களை நம்ம வந்து உறுதியா வச்சுக்கணும். ஸோ அப்புறம் தான் அடுத்த சைடு போயிட்டு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு நான் சொல்ற இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ஓகே தென் ஓகே, நம்ம அடுத்து ஒரு ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் மாதிரி போயிடுவோம், ஒரு கலந்துரையாடலாம் போயிடுவோம். ஏன்னா வந்து லைக் ஒரு கொஸ்டின் இன்ட்ராக்ஷன் பண்ண நம்ம ஒரு டாபிக்லேயே திரும்பி இதாகுது, நம்ம சப்ஜெக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ வந்து இப்போ என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சொன்னா, இப்போ ஒரு டிரான்சிஷன்ல நம்ம பார்த்தவரை ஒருத்தர் நிறுத்தணும். தென் வந்து என்ன பொறுத்தவரை நான் எல்லாருக்கும் வந்துடும் மைக், எல்லாருமே பேசலாம். என்ன பொறுத்தவரை எப்படி சொல்றேன்னா, தென் ஒரு பேஸ்ல இருக்கவங்க ஒருத்தவங்க கூப்பிடலாம். இப்போ வந்து நான் ஆகாஷங்க
மைக் ஆஃப் ஆகுதுடா டேய். இல்ல நான் ஆகாஷ் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ வந்து ஹீட் ஃப்ரம் அவர் ஜெனரேஷன், என்னோட சின்ன பையன், பட் அவனோட வே ஆஃப் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவனுக்கு தள்ளி ஒதுக்கிடுங்க அவனுங்களை ஃபுல்லா தனி கம்யூனிட்டியா மாற்றிடுங்க, யோசிக்காம பிளாக் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன், ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிருக்கேன், எனக்கு ஃபாலோஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டில் அதை பத்தி நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணவே இல்லை. லிட்டரலி இதுக்கப்புறம் நான் வந்து 2 மாசத்துல ஒரு 200 பேரை பிளாக் பண்ணிருக்கேன். எனக்கு ஃபேக் ஐடி தான். ஸ்டில் அது எனக்கு வேண்டாம், பிரச்சனை தான் கொடுக்குறேன். ஸோ அதை யோசிக்காம நீங்க பிளாக் பண்ணிருங்க. மற்றபடி கெட்ட வார்த்தை சொன்ன சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் அவனை கூட நீங்க உத்து பண்றாங்க. அங்க போயிட்டு கடந்து கதறாங்க, அண்ணா கடைசி படம்னா இதுக்கு மேல அண்ணா நடிக்க மாட்டாரே அப்படின்னு கடந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்ப அது எதுக்காக ஒப்பாரி வைக்கிறாங்க? திருத்திக்கணும். எல்லாரும் வைக்கல, இந்த இன்னொரு போர்ட்போலியோ கூட வேணும்னு எதிர்பார்க்கறவங்க தான் ஒப்பாரி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு மேல அவங்களுடைய அறிவு கடலை எங்க போய் தேடுறது அப்படின்னு தெரியல. லைக் அல்லது ஒன்னும் இல்ல, அண்ணனுடைய கேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த இடத்துல கோர்ட்ல நம்ம ஜெயிச்சுட்டு வந்து வெளியே வந்து அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறோம். அதை வந்து அவனுக்கு அவ்வளவு ட்ரோல் பண்றானுங்க. ஆனா அவனுக்கு தோத்துட்டாங்கன்றத வெளியே நம்மளால சொல்லல. நம்ம ஜெயிச்சுட்டோன்றத மட்டும்தான் வந்து நம்ம சொன்னமே தவிர அதையும் அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டானுங்க. ஆனா அந்த இடத்துல அவனுங்க தோத்துட்டானுங்கன்றத வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கல. இதே நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டோம்னா அவங்க வந்து ஃபுல் நரேட்டிவ் வந்து நம்ம மேலதான் செட் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நரேட்டிவே செட் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து அவங்க அட்டாக் பண்ணணும். அதையும் தாண்டி அக்கா சொன்ன மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாளையங்கோட்டை ஜெயில வந்து அந்த எம்எல்ஏ வந்து உள்ள போடும் போது ஒரு போட்டோ ஒண்ணு லீக் ஆகுது. அதுல வந்து அவருடைய அதான் விஎஸ் பாபுடைய போட்டோ இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா வந்து நாங்க போட்டது தாண்டா அவருன்ற மாதிரி நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோம். அதுக்கு அவனுங்க உடனே என்ன பண்றானுங்கன்னா, நீங்க அதாவது வந்து நீங்க வெளியமைச்சரவே வச்சு நாங்க வந்து உங்களை தோக்கடிச்சுக்கோம், அதான் எங்க தளபதியோட கெத்துன்றான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளுடைய தலைவர் தோத்தது வந்து நம்ம தோத்ததாவே அவனுக்கிட்ட சொல்லக்கூடாது. உலக வரலாற்றுல யார் யாரெல்லாம் தோத்துருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் எடுத்து காட்டணும். அந்த வரிசையில எங்களுடைய தலைவர் சேர்ந்திருக்காருன்னு சொல்லணும். அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த நரேட்டிவ் செட் பண்ணவே விடக்கூடாது. நம்ம எது அவன் சொல்றானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கமெண்ட் அடிக்கணும். அண்ணன் சொல்ற மாதிரி ஜட்மெண்ட் காப்பி சொல்லுன்றாங்க. ஆனா ஊழலே செய்யாத நம்மள அவ்வளவு திட்டுறான். இன்னைக்கு ஊழல்லே வந்து 2 வாட்டி ஜெயிலுக்கு போனவங்களை வந்து அவன் அவ்வளவு புகழ்றான் கமெண்ட் செக்ஷன்ல. பாத்தீங்களா, தினத்தந்தி பேப்பர் கூட ஜெயபாணியில் விஜயன்றாங்க. அப்படி இருக்கும் போது அதெல்லாம் நம்ம உடைக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜெயன்ற நரேட்டிவ் வந்து நம்ம உடைக்கணும். அவங்க ஆட்சி காலத்துல என்னென்ன தப்புலாம் பண்ணாங்களோ, ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க மருமகனுடைய வீட்டுல கஞ்சா வச்சு கைது பண்ணவங்கதான் அந்த லேடி. அப்படி இருக்கும்போது அவங்க மேலான ஒரு நரேட்டிவை உடைக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்குறாருன்றாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல என்னென்னலாம் பண்ணாங்க? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல உள்ளாட்சி தேர்தல்ல எம்ஜிஆர் தோத்து போனாரு, நாடாளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் தோத்து போனாரு. அதையும் தாண்டி ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நம்ம திரும்பிய வெளியே கொண்டு வந்து அந்த விஜய்ன்ற ஒரு நரேட்டிவை உடைச்சாலே போதும், இருக்கிறவன் எல்லாம் காலி ஆயிடுவான். இன்னைக்கு பாருங்க, சும்மா சுத்திந்தவெல்லாம் இன்னைக்கு விஜய் பேரை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கான். விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவரு விஜய் பேரை வச்சு ஒரு அமைச்சரு, இங்க இருக்கிறவரு விஜயோடைய படத்தை வந்து டைட்டில் வந்து பேரா வச்சுட்டு அவரு இன்னைக்கு ஒரு அமைச்சரு. அப்படி இருக்கும்போது விழுந்த ஓட்டு எல்லாமே அந்த ஒரு பின்பத்துக்காக விழுந்த ஓட்டு தான். அந்த பின்பத்தை நம்ம உடைக்கணும். அவன் நம்மள ஒரு கேள்வி கேட்கும், நம்ம ஒரே கேள்வி கேட்கணும், காருக்கு வரி கட்டினாரான்னு கேட்டா அவன் ஆஃப் ஆயிடுறான். மோஸ்ட்லி நான் போடுற கமெண்ட் காருக்கு வரி கட்டினாரா சொன்னா அவன் அமைதியாயிடுறான். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அடுத்து வந்து திமுக மேல வந்து பெண்கள் ரீதியிலான ஒரு தாக்குதல் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து தனிப்பட்ட ரீதியிலேயே அவங்களுக்கு தாக்குதல் கொடுக்குறேன். ஒரே கேள்விதான், தனியா இருக்கிற நடிகை வீட்டுல இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டா அவன் அமைதியாயிடுறான். கலைஞர் வந்து 3 பொண்டாட்டி கட்டினாரு, அது நியாயமான்னு கேக்குறான். ஆனா எம்ஜிஆரை பத்தி அவங்களுக்கு தெரியல. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நைட்டு யாரும் இல்லாத லேடி வீட்டுல 12 மணிக்கு அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டா அவன் அதோட ஓடிடுறான். அப்படி இருக்கும் போது நம்ம சில டைம்ல என்ன பண்ண தனிப்பட்ட தாக்குதலை நடத்தணும். ஏன்னா அவன் முழுக்க திமுக மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் கட்சி ஓட்டிட்டு இருக்கான். ஸ்ரீவைகுண்டம் பத்தி பேசுறானா பேச மாட்டானுங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறானுங்க. மேட்டூர்ல வந்து தண்ணி வரல, அதை பத்தி பேசுகிறானா பேச மாட்டானுங்க. ஏன் மேட்டூர்ல 25 வருஷத்துக்கு போய் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருக்காங்க, அதை பத்தி பேசுங்கன்னா பேச மாட்டானுங்க.
ஆனா அந்த கட்சி தலைவரே போய் கரூர்ல என்ன பேசுறா, அதுக்கு காரணமோ திமுக தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம அவங்க மேல அவங்க எந்த வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அதே வார்த்தையை நம்மளும் பயன்படுத்தணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால கமெண்ட் செக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும். இல்ல அவன் தனிப்பட்ட ரீதியில பேசுறான், எங்களுக்கு ஒரு தார்மீகம் இருக்கு பேச்சுல, நம்ம திரும்பியும் இந்த கடந்த 5 வருஷத்துல நம்ம தார்மீகம் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டோம். பழைய திமுக காரன் பேசுறத பார்த்தா அவன் எவனோ இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனே வரமாட்டான். அப்படி இருக்கும் போது நம்ம அந்த தார்மீகத்தை விட்டு அவன் எதுல அட்டாக் பண்றானோ அதுலயே நம்ம அட்டாக் பண்ணோம். அவன் நம்மளுடைய பர்சனல் அட்டாக் பண்றான், நம்ம அவன் பர்சனல் அட்டாக் பண்றோம். அவன் நமக்கு எதிரான நரேட்டிவ் செட் பண்றான், உடனே அதற்கு அவனுக்கு எதிரான நரேட்டிவ் நம்ம செட் பண்ண வேணா, அது தானாவே இருக்கு. அதை திரும்பி எடுத்து பயன்படுத்தினா மட்டும் போதும்னு நான் சொல்றேன். கலைஞர் அவர்களும் வசனம் எழுதியிருக்காரு, அண்ணாதுரை அவர்களும் வசனம் எழுதியிருக்காங்க, எல்லாருமே வசனம் எழுதியிருப்பாங்க. பட் ஆனா இவங்க சினிமாக்கும் நம்ம சினிமாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இவங்க இருக்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் சினிமா. ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் அண்டா வந்தா சேர் அடிக்கன்னு சொல்லி பாட்டு பாடி ஒரு க்ரௌடை இழுத்து சினிமா இருக்கும். நான் இது அடிக்கடி பேசிட்டே இருக்கேன். என்னன்னா இதே இவர் நல்ல தம்பிங்கிற படத்துல அண்ணாதுரை அவர்கள் எழுதுறாரு ஒரு வசனம். என்னன்னா இந்த மாதிரி உழைக்கணும், நிம்மதியா சாப்பிடணும், எந்த உபத்திரவமும் இல்லாம வாழணும் அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது எந்த உபத்திரவமும் இல்லாம வாழணும். அதாவது ஜஸ்ட் லைக் தட் நாடு உழைச்சேன் சாப்பிட்டேன்னு இருக்க கூட முடியாது. அப்பயும் இந்த தெருல போகாத, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக திராவிடம் பேசிய சினிமாவும் கலையும் வேற. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் சினிமால இருந்து வந்தவங்களை நம்ம அடிக்கிறதுக்கு திராவிட சினிமாவா இருக்கட்டும், திராவிட கலைகளா இருக்கட்டும், இதனுடைய திரும்பவும் எதிர்த்து வரணும். இது அப்படிங்கிறது நிறைய ஃபார்ம்ல வரணும். பாட்டு மட்டும் கிடையாது, சினிமாவா இருக்கலாம், ஸ்கிட்டா இருக்கலாம். இல்ல இப்ப கண்டென்ட் கிரியேஷன்ல எல்லாருமே பேசுறோம் உட்காந்து இந்த மாதிரி. இதை தாண்டி இப்ப ஒண்ணுமே இல்லை. 2 நாளா இப்ப அங்க டெல்லியில இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் போடுறாங்க, ஒருவேளை எனக்கு பொண்ணு வாழ்க்கையில கல்யாணமே ஆகணும்னாலும் பரவாயில்ல, ஆனா வாழ்க்கையில எனக்கு வரப்போற பொண்ணு விஜய் ஃபேனா மட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? சோ இப்ப என்னன்னா இது ஒரு சூப்பர் கண்டென்ட். சரிங்களா? இந்த கண்டென்ட்டை நீங்க ஒரு குட்டியா ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வச்சு ஒரு கப்பல் ரீச் மாதிரி ஒரு எடுத்து போட முடிஞ்சதுன்னா அதோட ரீச் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பட் இது சோ இப்ப என்னன்னா நீங்க ரொம்ப ப்ரிவிலேஜ் செக்மெண்ட்ல இருந்து இந்த வரலாறுலாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ் செக்மெண்ட் எங்க அண்ணன் படம் பாத்தீங்க, அவங்க தப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையா கருத்தாவது சினிமா தான் எனக்கு மாத்திரம் இது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கலை இப்ப எனக்கு ஏதோ அரைமுறை கிட்டார் தெரியும், கேள்வி ஏதோ அரைமுறையா தெரியும், அதை வச்சு எனக்கு ஏதோ லிரிக்ஸ் பேர்ல சங்கத்துல என்ன உட்காரதோ அதை நான் பாடி சுத்திட்டு இருக்கேன். ஸோ இதை இன்னும் பெர்ஃபெக்டா பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பிளஸ் எனக்கு உட்கார்ந்து என்னால கண்டென்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி இன்னோவேட்டிவா கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். வாயில வந்துருமோ வேண்டாம், இந்த இடம் எதிர்கட்சி தாக்குறதோ இல்லைன்னா ஒரே நிமிஷம் மீடியா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இங்க நாங்க இன்ஃபுளுசர்னு வந்ததுக்கு அப்புறம் நானுமே நினைச்சேன் ஒரு 2000 பேர் தான் பாக்குறாங்கன்ட்டு, 2 லட்சம் பார்த்துருக்காங்க. அதனால நம்ம என்ன சொன்னாங்கன்னா நிறைய பாதிக்குது. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்னோட பேசுறது எனக்கு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம பேசுற கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு சார்ந்து பேசக்கூடிய நம்மளால டிபேட்ல பேசக்கூடியவங்க ஒரே அடியா வச்சிருக்காங்க, உங்களாலுமே இப்படிதான் பேசுறாங்க பாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம அவங்க திணறாங்க. அப்போ அந்த இடத்துல நாம தான் கொடுக்குறோம் அப்படின்றதால நாமளும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கட்டாயம் இருக்கிறதால வேற ஏதாவது வாழ்க்கை இல்ல. நான் நீங்க சொன்ன என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த ஒரு கருத்து எல்லோ லைன் கரெக்டா உள்ள போகாதீங்கிறது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. இன்னொன்னு அவங்க அதையெல்லாம் பண்றாங்க செய்யக்கூடாதுன்றது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் அவங்க அப்படியே போடணும், அவங்க இந்த மாதிரி பண்றான், நம்ம அபியூஸ் பண்றான் வைக்கிறான் அப்படிங்கிறது கருத்தா இருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2க்கு நடுவில் எல்லோ லைன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த லைன்ல நின்று எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். அதாவது என்னன்னா நம்ம புள்ளியா பண்ண போறோம் அப்படின்னா கூட அதை கருத்தியலா ஒரு புள்ளியா, அதாவது சிந்தி கழிக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கணும் அப்படிங்கறதா விஷயம். ஐடியாலஜியை நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு பேசணும்னு யாரும் சொன்னாங்க. அன்பு நான் என்ன சொல்றேன்னா, ஐடியாலஜி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து பேசக்கூடாது. நம்மளுடைய ஒவ்வொரு கண்டென்ட்லயுமே அந்த ஐடியாலஜி சம்பந்தப்பட்டவங்க
ஒரு செடிமெண்ட் இருக்கும் அட்லீஸ்ட். என்ன சொல்ல வரேன்னா என்னன்னா இப்போ உண்மையில இப்போ வந்துட்டு இப்போ பார்ப்பனியம் பத்தி நம்ம பல வருஷம் பேசியிருக்கோம். பார்ப்பனியம் வந்துட்டு எப்பவுமே வந்து நம்மளால ஒரு ஆளை வச்சு நம்ம விஷயத்தை போடணும். ஸோ அந்த மாதிரி போடுற ஒரு விஷயமா ரீசெண்டா நடந்தது வந்து ஆதி திராவிட நலத்துறை பேரை மாத்தினது வந்துட்டு வேற வச்சு பண்றாங்க, அந்நியர் சார்பில் வச்சு பண்றாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி சீரியஸ் கன்சர்ன். இது வந்து ஜஸ்ட் லைக் நம்ம அந்த விஷயத்தை கடந்து போயிட்டோம். அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்களும் நடத்திய முதல் தலித் அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டா நிறைய அவங்களுடைய விஷயங்கள் அகேன்ஸ்டா பேசக்கூடிய பத்திரிகையின் பேர் வந்து திராவிட பண்டியன். அதாவது பண்டிதன் வந்து பண்டியன் அப்படிங்கிற யூஸ் வருது, திராவிட பண்டிதன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரியில நீங்க தலித் அரசியலை பேசி இந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச பிசிகால இருந்து வரக்கூடிய ஒருத்தரை வச்சு அந்த பேரை வந்து அவன் தூக்குறான் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம சீரியஸ் கன்சர்ன். இது வந்து ஸோ என்னன்னா இந்த மாதிரியான சில அரசியல் ஹிஸ்டரியை வந்து என்ன சொல்லணுங்கிறது ஒன்று இருக்கு. நீ போய் வந்து நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த வருஷம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தினா அவன் வந்து செயல்படுத்த போயிட்டே இருக்கும். ஸோ பட் எங்க இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கன்சர்னை நம்ம பேசுறோம்னா அங்க இந்த ஹிஸ்டரியை வந்து நீங்க சொல்றப்போ தான் நம்ம சரி யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரி சிந்திக்கிறது ரெண்டாவது வந்து ஓவரால் நான் கவனிச்ச வரைக்கும் சொல்றேன். ரிட்டன்ஷன் டைம் வந்து ஆவரேஜ் ரிட்டன்ஷன் டைம் வந்து 10 செகண்ட் வரும். 10 செகண்ட் தான் இப்ப வந்து நீங்க சொல்றது எல்லாமே நம்ம மாதிரி பாயிண்ட் வெளியே பேசுறதுக்கு நம்ம தனியா வீடியோ பார்க்கணும் போல. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரி ஒரு 4 டேர்ம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அன்னோன் டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் போட்டா அவங்களுக்கு சின்ன நேரத்தில் இருக்கும். எடுத்து ஏதாவது ஒரு 2 விஷயத்த கூகுள் பண்ணி பார்ப்பான். அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன வேலை, அவனுக்கு கவர்னன்ஸ்ல என்ன வேலை, அவனுக்கு லெஜிஸ்லேட்டிவா என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிற அந்த 3க்கு டிஃபரன்ஸ் என்ன. எக்ஸிக்யூட்டிவ் வேலை மட்டும் தான் பாக்குறான், வெறும் இன்ஸ்பெக்ஷன் மட்டும் தான் போறான். மிச்சம் 2 வேலையும் அவன் வாங்கவே கிடையாது. இந்த வேலையெல்லாம் வந்துட்டு போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. கரெக்டான அதிகாரிகளை போய் போதே முடியக்கூடிய வேலை அப்படிங்கிற இப்போ ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்லயோ மினிஸ்டர் ஆபீஸ்லயோ போய் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டூ டெக்னிக்கலா இருந்தாலும் அது வந்து மனசுக்குள்ள போட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்றேன். பட் அது என்ன சொல்றேன்னா ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும், ஏன்னா அதோடைய ஆவரேஜ் வாட்ச் டைம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னன்னா என்னை விட எனக்கு அவ முக்கியம் இல்ல, தாவேகா தலைவர் விஜய் முக்கியம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட ஒரே கேள்வி என்னன்னா மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே, மக்கள் எல்லாம் ஏமாற்றத்தை தவிர்த்து வேற எதை பாக்குறாங்க? திமுகல இப்ப இன்ஃபுளுசர்ஸா இருக்கவங்க நிறைய பேர் வீடியோ போட்டா தப்பா வீடியோ போடுறாங்க, தலைவரையே வந்து தப்பா பேசிட்டாங்க, எங்க கட்சி தலைவர் எப்படி பேசலாம், எப்படி சிஎம் தப்பா பேசலாம் அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க. இதே இப்ப இருக்க அமைச்சர்கள் முன்னாடி இருந்த தலைவர், அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையும் அதே மாதிரி சின்னவர் உதயநிதி ஸ்டாலினையும் என்னென்ன பேசினாங்கிறத வீடியோவும் இருக்கு. ஆனா அப்ப திமுக இதை பண்ணல, ஏன்னா இது அரசியலா எடுத்துட்டு போக திமுக என்னைக்குமே நினைக்கல. இதுதான். அதே மாதிரி ஒரு கட்சி தலைவர் இருக்காரு, அந்த கட்சி தலைவர்களுக்கு யார் யார் எம்எல்ஏ தெரியாது, மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னே தெரியாது. ஆனா இப்ப அவர் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இதான் பேசுறேன். ஸோ என்ன இது ஒரு டிவைட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே அஜெண்டா தான், காமெடியம் ஐடியாலஜி. இப்போ நடந்திருக்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் அண்ட் காண்ட் ஆனா கொஞ்சம் டீப் டவுன் யோசிச்சு பார்த்தோம்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட்செல்ஃப். தமிழகத்துல நடக்கிறது தமிழ்நாட்டுல இது நடக்கிறது 2வது முறை. இதெல்லாம் மூலக்காரணம் எங்கே இருக்குன்னு யோசிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம. இது வந்து எம்ஜிஆர் அவர்களோட வருகையினாலேயோ இல்ல இப்போ வந்திருக்கிற விஜய் அவர்களோட வருகையினாலேயோ நடந்தது கிடையாது. தமிழ்நாட்டுல ஆதிகால சங்ககாலத்தே ஒரு பழக்கம் இருக்கு. சங்க பாடல்கள்லயும் நம்மளோட தமிழ் போயம்ஸ்லயும் குறிப்பா ஒரு விஷயம் இருக்கு, பாட்டுரை தலைவன் அப்படின்பாங்க, ஹீரோ வருஷன். இது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. தமிழர்களோட வாழ்க்கையில சங்க காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு பழக்க வழக்கமா இருக்கு. இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரு கடமை என்னன்னு நான் ஃபீல் பண்றேன்னா ஹீரோ வர்ஷிப்ங்கிற அந்த ஒரு பழக்கத்தை அடியோட ஒழிக்கணும். இதை வந்து நம்ம சோசியல் மீடியாலையோ இல்ல இந்த மாதிரி கூட்டம் கூடி பேசுறதுனாலையும் நடக்க ஒரு மாற்றம் கிடையாது. ஒரு வீட்லயும் நம்ம அடுத்து வரப்போற அவசரத்துக்கிட்ட இல்ல நம்ம வீட்டுல இப்பவே இருக்கிற ஆக்சுவலி இதை வந்து குழந்தைங்க கிட்ட மட்டுமே பேசணும் கூட நான் சொல்ல மாட்டேன். பெரியவங்களுக்கு ஆஸ் ஜெனரேஷன் எல்லாருக்கிட்டுமே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு.
எப்படி இப்போ இந்த விஷயத்தையே நம்ம வந்து ஒரு சைடு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரு யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்து நின்னா கீழே இருக்க மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்க அந்த மாதிரி சாதாரண மனுஷங்களால யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்கிற மாதிரி இப்பவுமே நம்மளோட கோபம் மொத்தமே நம்மளோட எப்படி ஒரு போட்டியா கொண்டு வர நினைச்சாங்க. ஆனா யாருமே பெரியார் முன்னாடி நிலைக்க முடியல. புரியுதுங்களா? தூசியா போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைவர் ரிசைன் தர்மேந்திர பிரதான்